கர்த்தருடைய பரிசுத்தமுக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்தமுக்கு கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். நானும் தேவதாமே நம்ம நபியா தேவசனம் அடுத்திருந்து கர்த்தரை துதிக்க போட்டு மயப்படுத்த துதித்து பாட தேவனை ஆராதிக்க கர்த்தர் கிருபையாக கர்த்தர் சோதரம் கர்த்தர் வாழ்க்கையில் ஏறமான நன்மை செய்திருக்கிறார். அதெல்லாம் தேவனுக்கு அதுக்கெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அந்த பிரகாரம் நாட்களும் தேவசனையாக்கும் தேவனை தொடர்பு கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்த கர்த்தர் நாட்களும் கிருபையாக சோதரம் உங்களை சேர்த்து கர்த்தர் அடியாருக்கும் இந்த பாக்கியம் ஸ்லாக்கியம் கொடுத்தவே கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் சோதரம் ஆமென் ஹல்லேலூயா. கடந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு பண்டிகை வாரமாக இருந்தபடியாக கர்த்தர் சோதரம் அந்த நாட்களிலே கிடந்த ஒளிகள்லாம் கர்த்தர் ஆசனத்தை கொடுத்ததற்காக சோதரம். விசேஷமாய் கடந்த வியாழக்கம் அன்று அதை மாண்டிதாஸ் சொல்லப்படுகிற பெரிய வியாழக்கம் அன்று மாலையில் இங்கே என்னுடைய திருவந்தாரால் ஏறக்கூடிய முன்பு ஆத்மாவில் வந்து அந்த திருவந்து பங்கொண்டு தெய்வாசம் பெற்றுவிட்டே கற்றுக்கு சார் அதுக்காக கர்த்தர் சோதரம். மறுநாள் போன வெள்ளிக்கிழமை இங்கே குட் ஃப்ரைடே சர்வீஸ் ஆசரிக்கப்பட்டது. கிறிஸ்டின் பாடுமலை ஆசரிக்கப்பட்டது. கிறிஸ்துவனுடைய இயேசுவில் பேசின 7 வார்த்தைகளை துவாயமாக தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் சோதரம். விசேஷமாய் நாட்டில் முன்பு ஆத்மாவில் வரவழைத்து அந்த தெய்வாசம் பெற்றுவிட்டே கற்றுக்கு சோதரம். தொடர்ந்து போன சண்டே இங்கே கர்த்தர் உயிர்த்த ஆராதனை மற்றும் பசு ஆணை கர்த்தர் எங்களுக்கு அதை நம்மளுக்கு ஆசையம் நடத்தி கொடுத்தா அதுக்காக சூத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாடட்டும். அப்படியே கர்த்தாமே நம்ம கடந்த ஈஸ்டர் சர்வீஸே இங்கே கர்த்தர் நமக்கு ஆசையம் நடத்தவங்க கர்த்தர் சோதரம் ஹல்லேலூயா. அதுக்காக தூரத்தும் சொந்தமும் கர்த்தாமே முன்பு ஆத்மா அழைத்து வந்தார். அந்த வாசப்பட்டு கர்த்தர் செய்தார். அதுக்காக சோத்திரம் வீட்டிலிருந்து வரவை இன்னும் சற்று அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் சோத்திரம். அப்படியே கர்த்தாமே இந்த ஊழியத்தை வழியெடுத்து வரைக்கும் சோத்திரம் தொடர்ந்து கர்த்தர் இந்த ஊழியத்தை வழியெடுத்தி தொடர்ந்து வர ஜனங்களை ஆசிரியத்து இங்கே தேசத்துக்கு தொடர்ந்து நிறைவேற முடியாது. தொடர்ந்து தேவநாமம் பழங்கிய தேவநாமையுமே தொடர்ந்து இங்கே அதாவது தொடர்ந்து தேவநாமம் இங்கே மயக்கப்பட முடியாது. எல்லாரும் தேவிக்குமான்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. இப்போதும் ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் நம்ம கொடுக்குற வானமன்னாவை பூசித்து ஆவிலே நாம் பலப்படுவோமாக. லேவியராம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12 ஒரு வாசிக்கலாம். லேவியர் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் ஜனமாயிருப்பீர்கள். ஆமென் ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த உடனே மோசே மூலமாய் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினார். நிறைய வார்த்தைகள் கொண்டு பேசினார். சில கட்டளைகளை கொடுத்தார். எப்படி நடக்க வேண்டும் சொல்லி சில கட்டளைகளையும் கொடுத்தார். அதிலே கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்பதை. ஆமென் ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஜனங்கள் நடுவிலே உலாவுற தேவனா நம் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள் நடுவிலே உலாவுற தேவனா இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் 3 காரியங்களை இதில் பார்க்கலாம். ஒன்று, அவர் தேவனாக இருக்கிறதை காண்பிக்கிறார். இன்னொன்று, அவர் நம்முடைய தேவ ஜனங்கள் என்று சொல்லும்படியாக செய்கிறார். மூணாவது, இங்கே தேவன் தம்மை நமக்கு காண்பிக்கிறார், வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. ஜனங்கள் நடுவிலே அவர் உலாவுற தேவன் உலாவரன்னு சொன்னால் 3 அர்த்தம் இருக்கு. நாம் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் ஜனமாக இருப்பீர்கள். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் 3 அர்த்தம் இருக்கு. ஒன்று, அவர் நமக்கு தேவனாக இருக்கிறங்கிறதை இங்கே சொல்லுகிறார். தேவன் நமக்கு தேவனாக இருக்கிறாருங்கிறதை இங்கே நமக்கு காண்பிக்கிறார். ரெண்டாவது, நம்முடைய இது என்னுடைய ஜனம் என்று சொல்லி அவர் வாயிலாக இங்கே சொல்லுகிறார். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, நான் அவர்களுக்கு தேவன் என்று சொல்லி தன்னை என்ன செய்தார், வெளிப்படுத்துகிறார். இல்லாத என்ன செய்யலாம், தன்னை காண்பிக்கிறார், தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நமது தேவன் தன்னை காண்பிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். தேவன் தன்னை காண்பிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நான் இருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நான் இருக்கிறேங்கிறதை வெளிப்படுத்துகிறார். நான் இருக்கிறேங்கிறதை காண்பிக்கிறார். நான் இருக்கிறேன்னு சொல்வது மாற்றமல்ல, அதை உங்கள் மத்தியில் என்ன செய்கிறார், நிரூபிக்கிறார். எப்படி? நம்ம மத்தியிலே உலாவி தன்னை காண்பித்து நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நாட்டில் நம்ம திருவிழா பெற்றார். தேவவசம் சோத்திரம். கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார், நம்மோடு தான் செயல்படுகிறார். சில நேரங்களில் நாம் உணராமல் இருக்கும் தவிர அவர் வார்த்தைக்கு மாறாக ஒன்றுமில்லை. அவர் சொல்ல பிரகாரம் நம்ம கூட உலாவி கொண்டு தான் இருக்கிறார். அவர் தான் நமக்கு தேவனாக இருக்கிறார். நாம் அவர் தேவ ஜனமாக தான் இருக்கிறோம். ஆனாலும் சில இடங்களில் அவர் நம்ம கூட இருக்கிறாங்கிறதை நம்ம என்ன செய்வதில்லை, உணர்வதில்லை, அறிந்து கொள்வதில்லை, அறியாமல் எதையாவது செய்து கொண்டிருக்கிறோம். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. ஆனால் இந்த வசனத்தில் என்ன தெரியுது அப்படின்னா, நான் இருக்கிறேங்கிற மாத்திரம் மட்டும் கூட இருக்கிறேங்கிற மாத்திரத்தை கர்த்தருக்கு என்ன செய்கிறார், அழுத்தமாய் பதிவிடுகிறார். நாம் மத்தியிலே உலாவி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் இங்கே தான் இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லி.
நான் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் நினைக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுற கடைசி அதிகாரம் வரைக்கும் ஒரு காரியத்தை கர்த்தர் நிரூபிச்சுக்கிட்டே வருவார். ஒவ்வொருடைய அதிகாரத்தையும், அதாவது அதிகாரம் 1லிருந்து வர்ற ஒவ்வொரு அதிகாரத்திலையும் வெளிப்படுத்த கடைசி அதிகாரம் வரைக்கும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு காரியத்தை செய்வார், அவர் நிரூபிச்சுட்டே வருவார். என்ன தெரியுமா? அவர் நான் அவன் கூட இருக்கிறங்கிற அர்த்தத்தில் ஹல்லேலூயா, நான் கூட இருக்கிறத ஒவ்வொரு அதிகாரத்தை வாசம் முடித்து பாருங்க. தேவன் ஜனங்களோடு இருக்கிறார், தேவன் ஊழியக்காரர் இருக்கிறார், தேவன் தமிழ் பிள்ளைகளோடு இருக்கிறார். அந்த அர்த்தத்திலேயே அந்த அந்த அதிகாரம் அந்த சாராம்சம் பதிக்கப்பட்டிருக்கும். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. அப்போ பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்க மத்தியில் உலாவி நான் அவங்க இருக்கிறேங்கிறத என்ன செய்யறேன், காட்டுகிறேன்னு சொல்றார். நான் உன் தேவன் என்று சொல்கிறார், நீ என் ஜனம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இது என்ன தெரியுது அப்படின்னா, தேவன் தன்னை காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்ம கூட இருக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. நான் அடிக்கடி யோசிப்பேன், தேவன் நம்ம கூட இருக்கிறதை எப்படி நாம் நம்புறது? தேவன் நம்ம கூட இருக்கிறதை எப்படி நம்புறது? யாருக்கான கேள்வி பட தெரியுமா? நம்ம உயிரோடு இருக்கிறதே தேவன் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்ல அப்படிதானே? சரி, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வேதாந்தம் ஃபுல்லாக வாசித்து பாருங்க. இந்த 2 சாராம்சத்தெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அதை அறியலாம். எப்படின்னா, தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறது அறியறதுக்கு 2 காரியத்தினாலே தேவன் நிரூபிக்கிறார். ஒன்று, தேவன் நன்மை செய்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொன்று, நாம் தப்பு பண்ணும்போது அதை சிச்சித்து நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. 2 காரியத்திலே தேவன் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்லி காட்டுகிறார். அதாவது தேவன் இருக்கிறார்ங்கிறதை காண்பிக்கிறார். ஒன்று, தேவன் நமக்கு நன்மைகளை செய்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார், தன்னை காண்பிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். 2வது காரியம், நம்ம தப்பு பண்ணும் போதெல்லாம், நாம் தவறு பண்ணும்போதெல்லாம், நாம் சில நேரத்தில் தேவனை அறிந்தும் தேவனை அறிந்தும் நாம் விலகி போவதெல்லாம் நம்மை சிக்ஷித்து நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் இங்கே தான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை காண்பிக்க தேவனாக இருக்கிறார். எப்படியுமே இந்த 2 ஸ்டேட்டஸில் கர்த்தர் செய்யறது என்ன அப்படின்னா, நாங்கள் இருக்கிறேன் மட்டும்தான் என்ன செய்யறவங்களை உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. உங்க மத்தியிலே உலாவுகிறேங்கிறத உணர்த்துகிறார், உங்க மத்தியிலே நான் இருக்கிறேன்னு சொல்லி உணர்த்துகிறார், உங்களுக்காக நான் தேவனா இருக்கிறேன்னு சொல்லி உணர்த்துகிறார், நீங்க ஜனமா இருக்கிறேன்னு சொல்லி உணர்த்துகிறார். எப்படியுமே நாம் தேவனை மறந்து போனாலும் சரி, தேவனை ஞாபகம் சரி, நான் இருக்கிறதை கர்த்தர் செய்வார், காட்டிக்கொண்டே வருவார். ஹல்லேலூயா. எப்படி என்றால், நன்மைகள் செய்தோம், நம்மளை சிச்சித்தோம், அவர் தேவன் இருக்கிறதை நிரூபித்துக் கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. ஆகையினால நம்முடைய தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் நன்மை செய்யும்போது நம்ம கூட இருக்கிறார் சொல்லி நம்ம உணர்ந்து கொள்கிறோம். அதே சமயம் நாம் தப்பு பண்ணும்போதும் அவர் சிக்ஷித்தன் மூலமாய் தேவன் நம்ம கூட இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் பாவம் பண்ணுறதும் அவருக்கு தெரியும், நாம் தப்பி இருக்கிறதும் அவருக்கு தெரியும், நாம் ஒழுங்காக இருக்கிறதும் அவருக்கு தெரியும், நாம் பசுத்தத்தில் இருக்கிறதும் தெரியும், சத்தியத்தை சிறந்து விலகி இருக்கிறதும் தெரியும். எதுவும் அவர் கண்ணுக்கு என்னவா இருக்க, நமக்கு மறைவாக இருக்காது. எல்லாமே அவருக்கு தெளிவாக தான் இருக்குது. ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறபடியா, அவர் நம்ம மத்தியில் உலாவுறபடியா, அவர் எதையும் பார்த்து கொண்டு இருக்கிறார், எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். எப்படியுமே நம்மளோட ஒவ்வொரு செயலுமே அவர் இருக்கிறேங்கிறத அவர் என்ன செய்கிறார், தன்னை காண்பிக்க தேவனாய் நிரூபித்து கொண்டே வருகிறார். சில நேரத்தில் ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிடலாம், ஏதாவது தப்பு பண்ணி சமாளிச்சிடலாம், ஏதாவது ஒரு காரியத்தை சமாளிச்சு நினைக்காதீங்க. அந்த இடத்துல நீங்கள் சமாளிக்கிறது ஒரு மனிதனை சமாளித்து வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உண்மையாக தேவனை சமாளிக்க அவரை சமாளிக்க முடியுமா? சொல்லி பார்ப்பாரு, கர்த்தர் சிக்ஷித்து மறுபடியும் தன் வழிக்கு அழைத்து கொண்டு என்ன காட்டுவார், நான் பயங்கரமான தேவன், நான் உன்னை கண்டிக்கிற தேவன், அவனை காலை போட்டு மிதிக்கிற தேவன் அப்படின்னு காட்டுறதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டார். அவர் என்ன செய்கிறாரு, நான் உன்னை சிக்ஷிக்கிற தகப்பனா இருக்கிறேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்கு நன்மையை செய்து நான் இருக்கிறேன் என்று வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். தேவன் உங்களுக்கு நன்மையை செய்து நான் உங்களுக்கு தேவனா இருக்கிறதை நிரூபிக்கிறார். தேவன் நமக்கு நன்மையை செய்து நான் உங்க கூட இருக்கிறேன், உங்க மத்தியில் உலாவுகிறேன் சொல்லி வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நன்மை செய்தால் நான் இருக்கிறேன்னு சொல்லி காட்டுவார். தேவன் உங்களை சிக்ஷித்து தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி காட்டுவார். தீமை செய்தால் அவங்க இருக்கிறத காட்ட மாட்டார். யாக்கோபுல படிச்சு பாருங்க, தீமை செய்யறோட வேலையே கிடையாது, தீமை செய்யற ஒரு வேலையே கிடையாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13 வாசித்து பாருங்க. தீமை செய்யறது, சோதிக்கிறது, டெஸ்ட் பண்றது, வறுத்து எடுக்கிறது, போட்டு பார்க்கறது, போராட்டத்தில் அனுப்புறது, இதெல்லாம் தேவனுடைய வேலையே கிடையாது. தேவன் ஏதாவது நீங்க விலகி போயிட்டீங்கன்னா, அவர் கூட இருக்கிறத நீங்க உணாம இருந்தீங்கன்னா, ஒரு சின்ன தட்டி நான் இங்கே தான் இருக்கேன் பாரு அப்படின்பாரு.
தேவன் அறியாமல் எங்கேயோ போயிருந்தீங்கன்னா நீ எப்போ கவலைப்படுற அறியாமல் எங்கேயோ போய் தேடிக்கிறேன் நான் இருந்தப்ப ஏன்ட்ட கேட்டு நான் நன்மையில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வருவார். இப்படி ரெண்டு விஷயத்துல தான் தேவன் தன் இருக்கிறவங்களை காட்டுவார். தீமையை கொடுத்து நான் இருக்கிற பத்தியா அப்படின்னு காட்ட மாட்டார். தீமை கொடுக்குறது தேவனுடைய வேலை அல்ல. வாசிக்கலாம் யாக்கோபு 1:13. தேவனா சோதிக்கப்படுகிறது யாரும் சொல்லாதிருப்பாங்க. பொல்லாங்கு கொடுத்து தீமையை கொடுத்தவங்க சோதிக்கிறவர் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நன்மையை கொடுத்துனா அவர் இருக்குன்னு சொல்லி காட்டுவார். உங்களை சிலரை சிரிச்சிட்டு லைட்டாக கண்டித்து நான் இருக்கேன்னு சொல்லி காட்டுவதை தவிர பொல்லாங்க அனுப்பிச்சு தீமை அனுப்பிச்சு நான் தேவன் சொல்லி அவங்க நிரூபிக்க மாட்டார். அடுத்தது 17ஆம் வசனம். ஒருவரை சோதிக்கிறதும் இல்லை. அடுத்து 17ஆம் வசனம் வாசிங்க. அப்போ தேவன் நமக்கு தீமை கொடுத்து நம்மளை அவர் இருக்குன்னு சொல்லி காட்ட மாட்டார். பொல்லாங்க கொடுத்து அவனா இருக்குன்னு சொல்லி காட்ட மாட்டார். ஆனால் நன்மை செய்து நான் தான் செய்தேன், வரத்திலிருந்து நான் தான் அவனை காணிச்சேன் அப்படின்ற தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கார். தன்னை காண்பிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாம் 17 வாசிக்கலாம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிலிருந்து இறங்கி. ஹல்லேலூயா. இங்க பிதாவிலிருந்து நன்மை வந்து நான் தான் உனக்கு பிதா, நான் தான் உன் தேவனுங்கிற காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க இடத்துக்கு நன்மை வந்துச்சு அப்படின்னா அங்க தேவனா எழுப்பி இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. சில இடங்களில் உங்களை சில கண்டிப்பும் ஒரு சிச்சிப்பும் ஒரு கண்டிஷன் பண்ற மாதிரி தேவன் இருக்கிறது காணப்பட்டா தேவன் அங்கே இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. எப்படியும் நன்மையும் கண்டிப்பும் தேவனிடத்தில் வந்து தான் இருக்கிறார் உங்க கூட இருக்கிறங்கிற அவர் என்ன செய்வாங்க தன்னை வெளிப்படுத்துகிற தன்னை காண்பிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இப்படிதான் தேவன் தன்னை நம்மளிடத்தில் என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார், காண்பிக்கிறார். அதனால நான் தேவனை அறியலை அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் பெற்ற நன்மைகள்லாம் எங்கேருந்து வந்துச்சான் சோர்ஸ் சொல்கிறார், ரூட் சொல்கிறார், மேப் மாதிரி வரத்திலிருந்து ஜோதியின் பிதாவிலிருந்து வந்துச்சுட்டார். அதனால தன்னை தேவன் என்று காண்பிக்கிறார். நீங்கள் ஜனம் என்று அவர் சொல்கிறார், நான் உன் தேவன் என்று சொல்கிறார். இப்படி தேவன் மக்கள் மத்தியில் உலாவி அவங்களுக்கு நன்மையை செய்து நான் இருக்கிறதை அங்கே நிரூபிக்கிறார். ஹல்லேலூயா. அதே சமயம் தேவ ஜன நடுவில் தேவன் உலாவி யாராவது தப்பு பண்ணும்போது அவங்களை கண்டித்து சீர்படுத்தி சிறப்படுத்தி குறிப்பாகவே அவங்கள வந்து கொஞ்சம் சிக்ஷித்து அவங்க என்ன செய்கிறார் நான் இருக்க சொல்லி காண்பித்து மறுபடியும் தேவ ஜனங்கள் அவங்களே ஆகிறார். தேவனவசம் சோத்திரம் உண்டாக. ஆகையினால் தேவன் ரெண்டு விதமாய் தான் இருக்கிற மக்களுக்கு காண்பிக்கிறார். ஒன்று அவர் நன்மை செய்து தேவன் நன்மை செய்து நான் உங்கள் மத்தியில் உலாவி நான் உங்களுக்கு நடுவில் தேவனாக இருக்கிறேன் நான் இருக்கிறேன் சொல்லி காண்பிக்கிறார். ரெண்டாவது நாம் தப்பு பண்ணும்போது நம்மளை கண்டித்து நம்மளை சிச்சித்து அந்த இடத்துல அவர் நம்ம உலாவுங்கிறதை காண்பிக்க பொருட்டாக அங்கே அவர் சிச்சித்து அங்கே என்ன செய்கிறார் அந்த இடத்துல நான் இருக்கிறேங்கிறதை வெளிப்படுத்துகிற அவர் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலே தேவச்சன் நடுவிலே தேவன் உலாவி நான் இருக்கிறேங்கிறத காண்பிக்கிறார். ஒரு நன்மை செய்ய விதமாக இன்னொன்று சிக்ஷை விதமாக. தேவவசம் சோத்திரம் உண்டாதாக இந்த காரியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருவசம் சோத்திரம் உண்டாதாக. இப்போ நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அதாவது எதுக்காக இங்கே சிக்ஷிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எதுக்காக தேவ சிக்ஷித்து தான் காட்டணுமா என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோசிச்சு பாருங்க. யாக்கோபு 1:17 என்ன வாசம் நன்மை செயல் முத்தமாய் இது பிதாவை என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியாத வசனம் எழுதப்பட்டிருக்குது. இங்க என்ன செய்யுது தகப்பன் சிச்சிக்கிற விதமாய் இவர் நமக்கு தகப்பன் நம்ம தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். இதை மறந்துடுறா இதை அறிஞரான்னு கேட்கிறார். சில இடத்துல சிச்சிக்கு உண்டாச்சுன்னா என்ன கஷ்டப்படுத்துகிற தேவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன தொல்லை உள்ள மறுபடி சொல்கிறேன் பொல்லாங்கு கொடுக்குற தேவன் நம்ம தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. நன்மை செய்து நான் இருக்கிற காண்பிக்கிற தேவன் உங்களை கண்டித்து சீர்படுத்தி சிச்சித்து கூட இருக்கிறத நிரூபிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. எப்ரேயர் 12 பார்ப்பேன். நீங்கள் ஏன் எப்படி நீங்கள் ரெண்டு விதத்தில் ஏன் அப்படி சொல்கிறீங்க? எப்படி நீங்கள் நன்மை செய்தால் அது கர்த்தர் கூட இருக்கிறாங்க காண்பிக்கிறதா, அப்புறம் ஒரு இடத்துல கண்டிஷன் பண்ணால் அதாவது
கண்டிதர் இருந்தா, சிச்சர் இருந்தா, கர்த்தர் கூட இருக்கிறாங்க காண்பிக்கிறதா எப்படி சொல்றீங்கன்னா இந்த 2 வருஷம் எடுத்துக்கோங்க. யாக்கோபு 1:10 எடுத்துங்க. நன்மை மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு இருக்கேன்னு சொல்லி காட்டுகிறார். இங்கே எபிரேயர் 12 மூலமாய் கர்த்தர் உங்களை சிச்சித்து கூட இருக்கிறத காண்பிக்கிறார். தன்னை காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். 2 இடத்துலையும் தன்னை காண்பிக்கிற தேவனா தான் இருக்கிறார். வாசிக்கலாம். கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அதுதான் முக்கியம். கர்த்தர் எவரிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவர் தான் கண்டிப்பார். ரோட்டில் போகிறவங்க இல்லை, தன் அன்பு கூறுவர்களுக்கு அவர் சிச்சித்து தான் சேர்த்துக்கொள்ள எந்த மகனையும் பிள்ளையா ஏற்றுக்கொள்கிற யாரையும் என்ன செய்கிறார்? தண்டிக்கிறார். என்று பிள்ளைகளுக்கு தகப்பன் பிள்ளைகள் சொல்றது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிறதை இந்த புத்தியை மறந்தீங்களா? அவங்க சிச்சிக்கும் போதெல்லாம் அவரை தகப்பன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, நீங்க என் ஜனம், நான் உங்கள் தேவன், உங்க மத்தியில் உலாவுகிறேன். எதுக்கு? நான் இருக்கிற காண்பிக்க நன்மை நான் நிரப்பி நான் இருக்கிற காண்பிக்கிறதுக்காக உங்களை கண்டிஷன் பண்ணி உங்களை சிச்சித்து நான் இருக்கிறதை உங்களுக்கு காண்பிக்கும் பொருட்டாக உங்க மத்தியிலே உலாவுறேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். அதனால சிக்ஷிக்கப்படும் போதெல்லாம் நம் தவப்பன் அடிக்கிற போல கர்த்தர் நம்மை அடிக்கிறார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டு அந்த சிக்ஷிப்பை ஏற்றுக்கொண்டால் அவர் தேவனாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். விசேஷமாய் தேவன் அங்கே எழுந்திருக்கிறதையும் தேவன் அங்கே கூட இருக்கிறதையும் அங்கே தேவன் உங்களை காண்பிக்க தேவை இருக்கிறதையும் நீங்கள் என்ன சொல்லாத நீங்கள் உணர முடியும். கர்த்தர் சோத்திரம் இல்லாத ஆகிய அந்த 2 வசனமும் கர்த்தர் நன்மையினாலே ஒரு மனிதன் நிரப்பி தான் இருக்கிறதை காட்டுகிறார் என்றும் கர்த்தர் ஒருத்தரை சிக்ஷித்து ஒரு மனுஷனை தேவச்சனங்கள் ஆக்கி மறுபடியும் அங்கே நான் அந்த மனுஷனோட இருக்கிறார் சொல்லி காண்பிக்கிற தேவனாக இருக்கிறதையும் இங்கே 2 வசனம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் சோத்திரம் இல்லாத ஆகையினால் இங்கே இந்த 2 வசனம் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம் என்ன அப்படின்னா, தேவன் தான் இருக்கிறார், தன் ஜனங்களை உலாவுகிறார், தான் இருக்கிறதை எப்படி காண்பிக்கிறார் என்று சொன்னால் நன்மைகள் செய்து அங்கே தான் உலாவி அங்கே இருக்கிறேங்கிறது கர்த்தர் காண்பிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதே சமயம் ஒரு மனிதன் தப்பு பண்ணும்போது அந்த இடத்துல தேவன் உலாவ கொண்டிருக்கக்கூடிய அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவரை சிக்ஷித்து நான் இங்கே தான் இருக்கிறேன் எங்களை காண்பிக்க தேவனாக இருக்கிறார். இப்படி தன்னை இருக்கிறவராய் ஒரு மனிதனுக்கு காண்பிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார், தன்னை காண்பிக்கிற வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். தேவன் சோத்திரம் உண்டாதாக இன்னும் சில இடங்களை பாருங்களேன், நன்மை செய்து நான் இருக்கிறேன்னு சொல்லி காண்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் சில இடங்களில் அதாவது சிக்ஷித்து தான் இருக்கிறேன் எங்கள் தேவன் சொல்கிறதே பார்க்குறோம். நான் இருக்கிறேன், நான் சிக்ஷிக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் வந்து உலாய் கொண்டிருக்கிறேன், நீ தப்பு பண்ணாத அப்படி சிக்ஷித்து அவன் மறுபடியும் தேவஜனக்கு உள்ளாக்கி அவன் மறுபடியும் இந்த அழைப்புகளை கற்று கொண்டு வருகிறார். அதுலேயும் அவன் ரிப்பர்டன்ஸ் ஆகாமல் போனார், அவன் மனம் திரும்ப ஆகாமல் போனார், அவர் ரிவர்ட் ஆகாமல் போனார். கர்த்தர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? அந்த இடத்துல தன்னை காண்பிக்கிறது. இது 3ஆவது ஸ்டேஜ். தன்னை காண்பிக்க தேவனாக இருக்க மாட்டார், தன்னை மறைத்துக் கொள்கிற தேவனாக இருப்பார். வாசிக்கலாம். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாம். ஏசாயா 45:15 வாசிக்கலாம். எசேக்கியேல் 39:23. எசேக்கியேல் 39:23 வெறும் வாசிங்க. ஏசாயா 45:15. அக்கிரமமாக சிறைப்பட்டு போனான்னு சொல்லி புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். மனம் திரும்ப மறுபடியும் துரோகத்தில் இருந்தபடியால் என் முகத்தை அவர்களுக்கு நான் மறைத்து சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். இங்கே தன்னை காண்பிக்க தேவனா இல்லாமல் தேவனுக்கு என்னவா இருக்கிறார்? மறைக்கிற தேவனா கையே அவருடைய அக்கிரம நிமித்தம், தேவன் விரோதமாக போராட நிமித்தம், மறுபடியும் மனம் திரும்பாமல் இருந்த நிமித்தம், மறுபடியும் மனம் திரும்பாமல் இருந்த நிமித்தம் அங்கே இஸ்ரவேல் தேவன் அந்த ஜனங்களுக்கு என்னவா இருந்தார்? மறைக்கிற தேவனா இருந்தார். தன்னை மறைக்கிற தேவனா இருந்தார். ஏசாயா 45:15 வாசிக்கலாம். எடுத்து வாசிப்பா. இஸ்ரவேல் தேவனாய் தேவன் வெற்றியுமாய் இருக்கிறார். நீ மெய்யாவே மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீ மெய்யாவே மறைத்துக் கொண்ட தேவனா இருக்கிறீர். இதுலேயும் அந்த குணாசை இருக்கு பாருங்க. தேவன் பசங்க சோத்திரம் உண்டாதாக இங்கே என்ன 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 அர்த்தம் அப்படின்னா, தன்னை தன் துன்மாத்திரத்துக்குள்ள, அதாவது ஒருத்தர் துன்மாத்திரோட உள்ளவர்களையும் தேவனுக்கு விரோதமாக செயல்படுறவர்களையும் அக்கிரமக்காரனையும் கர்த்தர் தன்னை காண்பிக்க தேவனாக இருக்க மாட்டார், அங்கே தன்னை மறைத்துக் கொள்ள தேவனாக இருக்கிறார். இதையும் பார்க்க வேண்டும். அப்போ பாருங்க, அப்போ இது என்னென்ன சூழ்நிலைலாம் அப்படி இருக்குது அப்படின்னா,
நான் இதில் காரியத்தை அருமையாக இந்த 3 வசனத்துக்கு மூலமாய், அதாவது யாக்கோபு 1:17 மூலமாய், எபிரேயர் 12:6 மூலமாய், எசேக்கியேல் 39:23 மூலமாய் நான் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன். ஆவியான வெளிப்படுத்தினது இதுதான். எப்படின்னா, நாம் தேவனை அறியாமல் இருந்தால், யாக்கோபு 1:17 பிரகாரம், நாம் தேவனை அறியாமல் இருந்தால் அவர் நன்மை செய்து நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி காண்பிக்கிறார். அடுத்தது, தேவனை அறிந்தும் நாம் தப்பு பண்றவங்க காணப்பட்டால் நம்மளை சிக்ஷித்து நான் உனக்கு இருக்கிறேன் காண்பிக்கிற தேவனா இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது எதில் பார்க்கிறோம்? எதில் 12 பார்க்கிறோம். ஆனாலும் நான் உன்னை சிக்ஷித்தும் கூட நீ மனம் திரும்பாமல் அக்கிரமத்திலும் துரோகத்திலும் விசேஷமா துன்மார்க்கத்தில் இருந்தால் நான் உனக்கு மறைத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறேன் என்கிறதை இங்கே பார்க்கிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆவியானவர் இந்த காலையிலே எனக்கு 3 காரியத்தை உணர்த்தினார். அப்போ இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாம் அறியாமல் இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் அறிய முடியாத நன்மை செய்து அவர் இருக்கிறத நமக்கு உணர்த்துகிறார். நாம் அவர்களை அறிந்தும் சிலத்தை தெரிஞ்சும் துணிகரமாக தப்பு பண்ணோமானால் அப்பவும் சிச்சித்து நீ ஜனமாச்சு சொல்லி சிச்சித்து தேவன் இருக்கிறங்கிறத நம்ம காண்பிக்கிறார். தன்னை வெளிப்படுத்த தேவனாக இருக்கிறார். ஆனால் மறுபடியும் நாம் அறிந்தும் உணர்ந்தும் சிச்சிக்கப்பட்டும் மறுபடியும் நான் அதை பார்க்க செய்வேன் அப்படின்னு மறுபடியும் 3 ரொம்ப அடம்பிடிச்சு ஒரு பாவத்தை செய்வோமானால் அங்கே தன்னை கர்த்தர் மறைத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார் என்கிறதை நான் பார்க்கணும். தேவ வசனம் ஸ்தோத்திரம். எப்படி சாய்ஸ் எப்படி இருப்பாங்க? 1ல் ரொம்ப இன்னோசண்டாக அறியாமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் எப்படியும் உங்களுக்கு நன்மை மூலமாக நான் இருக்கிறத காட்டுவார். அடுத்தது, கொஞ்சம் அறிந்தும் கூட அப்பப்போ தப்பு செய்கிறோம் அப்படின்னா கர்த்தர் சிச்சித்து நான் இருக்கிறேங்கிறத காட்டுவார். 3வது, அதில் நீங்கள் திருந்தாமல் போய் சிச்சித்து கூட திருந்தாமல் போய் அதே அக்கிரமத்திலையும் அதே துன்மாத்திலையும் இருப்போம்னு சொல்லி நம்ம அடம்பிடித்தோமானால் கர்த்தர் தன்னை மறைத்துக் கொள்வது தேவனாக இருக்கிறார். பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நம்ம கூட உலாவுற ஒரு தேவனாக வேணுமா? உங்களுக்கு தன்னை மறைத்துக் கொள்ள தேவனாக வேணுமாங்கிறது நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தப்பு பண்ணும்போதெல்லாம் திருந்தர் உலாவில் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் சிச்சிக்கிறார். தவப்பட்டு சிச்சிக்க போது சிச்சிக்கிறார். அது அறியாமல் இருக்கீங்களா அப்படி கேட்குறாரு. அப்போ சொல்லுவோம் சிச்சிக்கிறது தவப்பட்டு குழந்தைங்க சொல்கிறத நீங்கள் அறியாமல் புத்திமதி நீங்கள் அறியாமல் இருக்கீங்களா அப்படி கேட்குறாரு. அதனால் சில விஷயங்களை கர்த்தரவங்க கூட உலாவுறாரு காண்பிக்கிறாங்க. கர்த்தரவங்க கூட இருக்கிறேன்னு காண்பிக்கிறாங்க. சில சிச்சிக்கு உண்டு. ஏன்னா நம்ம செய்ய தப்பை திருத்த முடியாது ஒரு ரெப்பன்டன்ஸ் ஆக முடியாது. ஆனால் அதே சமயம் ரெப்பன்டன்ஸ் ஆகலை அப்படின்னா தன்னை மறைத்துக் கொள்ள தேவனும் பார்க்குறோம். எப்படி நம்ம கர்த்தர் நமக்கு நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம அழைப்பில் இருக்கிறனாலே, தேவன் அழைப்பில் நம்ம இருக்கிறனாலே தேவன் நமக்கு தன்னை காண்பிக்க தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தன்னை காண்பிக்க தேவனாக இருக்க முடியாது. தேவன் எப்படி இருக்குங்கிறதும் தன்னை மறைத்துக் கொள்கிற தேவனாக இருக்க முடியாது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் தான் சின்னதை சூஸ் பண்ணியோம். தேவ சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால தேவ பிள்ளைகள் எப்பவும் தேவன் நம்மை காண்பிக்கிற பிள்ளைகளாக நாம் இருப்போம். தேவன் தன்னை காண்பிக்க பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. இங்கே ஒரு 10 காரியங்கள் வேகமாக சொல்கிறேன், அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு, தேவன் நன்மையினாலே, அதாவது தேவன் தன் ஜனங்களோட உலாவி நன்மையினால் நிரப்பித்து தான் இருக்கிற காண்பிக்க சில உதாரணத்தை வேகமாக பார்ப்போம். ஆதியாகமம் 22:13 வாசிக்கலாம். இன்னொன்று ஆதியாகமம் 21:19 வாசிக்கலாம். மாற்றி வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:13. தேவனும் மத்தியில் உலாவி நானும் தேவனா இருக்கிறேன் நீ ஜனங்களா இருக்கிறீர்கள் என்று எதுக்கு சொல்றான்னா, சில நன்மைகளை கர்த்தர் அப்படி நிரூபித்து தான் நிரூபிக்கிறத காமிக்கிறார். உங்க மத்தியில் இருக்கிறத காண்பிக்கிறத வார்த்தை சொன்னார். அப்ப எப்படி காண்பிக்கிறார்? நன்மைகளாகவே நிரப்புறார். இங்கே ஆபிரகாமுக்கும் பையன் ஈசாக்கும் பலியிட போகும்போது அங்கே தன்னுடைய ஆபிரகாமுடைய தியாகத்தை அவர் பார்க்கிறார். அவரோட கீழ்ப்படிதலை பார்க்கிறார். அங்கே அவருக்கு ஒரு நன்மை செய்து நான் அவர்கள் இருக்கிறது நிரூபிக்கிறார். ஹல்லேலூயா. உடனே அங்கே என்ன நன்மை செய்தார்? ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து காண்பித்து இதனை பலியிட்டு ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவர் கூட இருக்கிறார் இல்லையா? அவர் அதை 2 பேரும் கூட அவங்க தேவன் உலாவுறாரா இல்லையா? அதை காண்பிக்கும் ஒரு நன்மை அங்கங்கே காண்பிக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி ஈசா கேட்குறார். கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார். பாருங்க, அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுருக்கு. நம்ம கூட தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு நன்மை செய்து என் கூட இருக்கிறத காட்டுவார்னு சொன்ன உடனே
ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே காண்பித்து கர்த்தர் என்ன செய்தார், அங்கே தான் இருக்கிற நன்மை செய்து ஆபிரகாமுக்கும் பையன் ஈசானுக்கும் நன்மை செய்து அங்கே என்ன செய்தார், அங்கே தான் இருக்கிறத நிரூபித்தார். இது எதுக்கு தெரியுமா? தியாகம். அவருடைய கீழ்ப்படுதலுக்காக கர்த்தர் அந்த காரியத்தை நான் இருக்கிறேங்கிறதை காண்பித்தார். தேவனுடைய சோத்திரம் இல்லாதாக அடுத்த காரியம் பாருங்க. ஒவ்வொரு நன்மைக்கும் கர்த்தர் ஒரு காரியத்தை அடிப்படையாக வச்சு, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேவன் தான் இருக்கிறேங்கிறத உங்கள்கிட்ட சில சந்தர்ப்பத்தை தேடுகிறார். தேவன் தேவ ஜனங்களோடு இருக்கிறார், தேவ ஜனங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அவர் தேவனா இருக்கிறார், அவர்களுடைய ஜனமா இருக்கிறார் என்று நிரூபிக்கிறது சில சந்தர்ப்பத்தை என்ன செய்ய அவர் தேடுறார். உங்க கீழ்ப்படுதல் நிமித்தம், உங்களோட தியாக நிமித்தம் கர்த்தர் நன்மை செய்து நான் இங்கே இருக்கிற உங்களோட உலாவிக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி காண்பிக்கிறார். இது இங்கே ஆதாரத்துல பார்க்கிறோம் ஆபிரகாமோட காரியத்துல. அடுத்த காரியம் பாருங்க, இங்கே ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கிறார். எப்படி நான் மக்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் அவன் தெரிஞ்சுக்கணியா, அவனை உணர்த்தப்படணுயா, அவனை புரிஞ்சுக்கணியா அப்படின்னு தேவன் விரும்புகிறார். ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம மக்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். எப்படி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறா தெரியுமா? அந்த இடத்துல நமக்கு இருக்கிற அந்த குணாசை வச்சு ஒரு நன்மை செய்து கர்த்தர் செய்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார், காண்பிக்கிறார். வாசிக்கிறார் 21:19. தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவன் ஒரு தண்ணீர் குரோவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி அடுத்தது தேவன் பிள்ளையுடனே இருந்தார். ஆமென், ஹalleluya. பாருங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு இப்போ அந்த பிள்ளை வந்து இப்போ என்ன திக்கற்ற பிள்ளைகளா இருக்காங்க. அவங்க ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு, திக்கற்றவளா இருக்காங்க. ஆபிரகாம் மட்டும் துரத்து விடப்பட்ட ஆட்கள், ஆகாரம் பிள்ளையும் பணம் இருக்கிறாங்க. தன் பிள்ளை தண்ணி இல்லாமல் அழுது இவர் கண்ணீர் விடுறார், பிள்ளை பார்க்க மாட்டேன்னு சொல்றார், திக்கற்றவளா இருக்கிறாங்க. ஆனால் காரியம் என்ன தெரியுமா? நான் தேவன் அவரோட உலாவு கொண்டிருக்கிறத காரியம். அவர்தான் தேவன் சொல்லி காரியம், அவர் தேவ ஜனம்னு சொல்லி காரியம். இது அவனை எப்படி நிர்ணயிக்க வேண்டும்? சரி, இந்த இடத்துல ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தேடுறான். எனக்கு தண்ணி வேணுமா, நான் ஒன்று நன்மை செய்கிறேன், நான் ஒன்று நன்மை செய்கிறேன் அப்படின்றார். அந்த இடத்துல ஒரு துறவு உண்டாக்கி நன்மை செய்கிறார். பிள்ளை குடிச்சு இப்போ பிள்ளையோட சில கத்தை உலாவுகிறார். ஹalleluya. இப்போ பிள்ளையோடு தேவன் இருக்கிறாங்கிறது எப்படி அறிந்து கொண்டீர்கள்? கர்த்தர் செய்த நன்மையை வைத்து தான் அறிந்து கொள்ள. ஹalleluya. இப்போ திக்கற்ற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செய்கிறார், அங்கே உலாவி கொண்டு நான் அவங்க கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி நன்மை செய்தாங்கன்னு செய்கிறார், நிரூபிக்கிறார். ஹalleluya. தேவனுடைய சோத்திரம்ல யாராவது அந்த மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா, ஹெல்ப்லெஸ் ஃபர்ஸ்ட் உள்ளது ஒபடியன்ஸ் சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ரெண்டாவது ஹெல்ப்லெஸ்ஸாக யாராக இருந்தாலும் நீங்கள் தேடி போய் உதவி செய்யுங்க. கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை தேடுறார், கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை தேடுறார், எப்படியாவது உங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி. அப்போ யார் மூலமாக கர்த்தர் செய்ய ஒரு நன்மை செய்ய பார்ப்பார். அப்போ நன்மை செய்ய வைத்த அந்த பாத்திரமும் ஆசிரியக்கப்படும், அந்த நன்மை பெற்றுக்கொண்ட அந்த பாத்திரமும் ஆசிரியக்கப்படும். அதனால் இங்கே பாருங்கள், ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிற அந்த ஆகாருக்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை தேடுறார். தண்ணி வேணுங்கிறது அவங்க நன்மை செய்து நான் அவர்களுக்கு தேவன் என்றும் அவன் ஜனம் என்றும் அவங்க மத்தியில் தான் உலாவிக் கொண்டிருக்கிறேன், நான் உங்களுக்கு இருக்கிறேன்ங்கிறதை தன்னை காண்பிக்க தேவனாய் வெளிப்பட்டார். ஆமென், ஹalleluya. தேவனுடைய சோத்திரம் தான். நம்முடைய எல்லா சூழ்நிலை அதுதான். திக்கற்ற ஒரு இடம் காணப்படும், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படி தரிச்சிட்டு இருப்போம், தேவைக்கு அப்படியே பறந்து அடைஞ்சிட்டு இருப்போம். நல்ல யோசிப்பாங்க, கர்த்தர் அந்த இடத்துல உங்கள்கிட்ட உலாவி கொண்டு தான் இருக்கிறார். அந்த இடத்துல நன்மை செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பத்தாங்க தேடி கொண்டிருக்கிறார். கிடைச்ச உடனே அந்த நன்மை செய்து நான் இங்கே தான் இருக்கையா அப்படின்னு சொல்லி நிரூபித்து காட்டுவார். ஆமென், ஹalleluya. வாசிக்கிற அடுத்த ஆதியாகமம் 20:15 15-16. ஆதியாகமம் 20:15-16. பின்பு அபிமெலேக்கு, உன் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு என்று சொன்னான். பின்பு சாராயை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுப்பேன், இது உன்னோடு இருக்கிற எல்லாருக்கும் முன்பாகும், மற்ற யாவருக்கும் முன்பாகும், இது உன் முகத்துக்கு முக்காடாவது என்றார். இப்படி அவனை கடிந்து கொள்ளப்பட்டான். ஆபிரகாமுடைய மனைவி சாராளை நிமித்தம் அபிமெலேக்கு வீட்டாரின் கற்பங்கள் எல்லாம் அடைத்திருந்தபடியால் கர்த்தர் சோத்திரம் இல்லாத இங்கே அபிமெலேக்கிட்ட என்ன சொல்லியிருந்த சாராளோட தங்கச்சி என்று சொல்ல விதமாய் அவன் தப்பு பண்ண முயன்றான். அந்த குடும்பத்தோட குழப்பம் உண்டாகும். சில குடும்பத்தில் சில குழப்பங்கள் உண்டாகலாம். ஏதோ நம்ம சொன்ன வார்த்தை மித்தம், சில அறியாமை மித்தம், சில குழப்பங்கள் உண்டாகலாம். இந்த குழப்பங்கள் என்ன உண்டாகும் பாருங்க, வேற நோக்கி அங்கே திருப்பி கொண்டு போகும். ஆனாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அந்த குடும்பத்தில் யார் உலகி கொண்டிருக்கிறார்? தேவன் உலகி கொண்டிருக்கிறார்.
அந்த இடத்துல ஒரு நன்மை செய்து அந்த குடும்பத்தில் நான் இருக்கிற செய்வார் காண்பிக்க தேவனா இருக்க. ஹalleluya. உடனே கர்த்தர் வெளிப்பட்டார், அபிமேலக்கு காணப்பட்டார். நீ இந்த பாவம் செய்யாதே என்றார். 6ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஒரு பாவம் செய்ய நான் தடுத்தேன் எப்படின்றார், நீ செய்யாத அப்படின்ற வாசிக்கலாம். பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். நன்மை செய்தார் ஆபிரகாமுக்கு, அபிலேமுக்கு பாவம் செய்யாதபடிக்கு பாதுகாத்து இவங்க சாராளுக்கு ஒரு நன்மை செய்து குடும்பத்தை செஞ்ச தேவன் காப்பாற்றினார். சில இடத்துல குடும்பங்கள் குழப்பம் அப்படின்னா உள்ள போய் தீர்க்க பார்க்கணும். எனக்கு என்னன்னு சொல்லிட்டு கூடாது, உடனே சட்டத்தை பிடிச்சிக்கிறாங்க. சட்டத்தை பிடிச்சி கொண்டு குடும்பத்தை குழப்பம் தீர்க்க முடியுமா? முடியாது. சேலத்தில் அப்படி ஒரு சம்பவம் இல்லை, ஒரு விஷயம் குழப்பமாச்சா அது உட்காந்து எதனால வந்துச்சு என்ன பண்ணுறோம். கர்த்தர் அதை பற்றி உள்ளாய் போட்டு இருக்கிறாங்க. அவர் சந்தர்ப்பத்தை தேடுறார், அவங்களுக்கு நன்மை செய்கிற சந்தர்ப்பத்தை தேடுறார். நாங்கள் இருக்கிறத காட்டுறதுக்கு எதையாவது நன்மை செய்ய வேண்டுமே அப்படி காத்து கொண்டிருக்கிறார். வந்தாலும் பாருங்க, அபிலேமுக்கு ஒரு கிராஸ் பண்ணார் பாருங்க, நீ செய்யாத, அவன் தங்கச்சி கிடையாது மனைவி, அவன் செஞ்ச பெரிய பாவம் பண்ண அடிச்சு விடும் அப்படின்றார். ஏற்கனவே உனக்கு குழந்தைல காரணமே இன்னும் ஒப்பு பண்ணுறனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அவர் இல்லை, அவர் அப்படி சொன்னார். சரி பரவாயில்ல, அவனுக்கு வேண்டிய செய்தி கொடுங்க. அதுக்காக தான் என்ன செஞ்சாரு, சாராளுக்கு 1000 வெள்ளி காசும் அந்த லேண்டு எங்கே வேணாலும் தேசத்தை எங்கே வேணாலும் சரி புரியுது, உனக்கு எங்கே வேணாலும் உட்காந்துக்கோ அப்படின்னு நினைச்சார். பாருங்க, கர்த்தர் அந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கு தலைவிட்டு நன்மைகள் செய்து அந்த ஆபிரகாம் சாராளுடையும் அந்த அபிலேமுடையும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை காண்பிக்க தேவனை காணப்பட்டார். ஹalleluya. எப்படி பாருங்க, இப்போ சாராளுக்கு என்ன நன்மை வந்துச்சு? 1000 காசுகள் மற்றும் தங்கி இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமும் கிடைக்கப்பட்டது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டு. அதே சமயம் அங்கே பாவம் பண்ணாமல் அபிலேமும் பாதுகாப்பட்டான். இப்போ ஆபிரகாம் அவனுக்கு ஜெபிக்கிறான், அபிலேமுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாதாக சொல்லி பார்க்குறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த இடத்துல பாருங்க, அதாவது ஒரு குடும்பத்தில் குழப்பம் உள்ள வரும்போது கர்த்தர் அங்கே உலாவி போட்டிருக்கிறதை நீங்கள் உணரலாம். எப்படின்னா அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்வார், ஒரு நன்மை செய்து தன்னை காண்பிக்க தேவனா அங்கே இருந்து தன்னை வெளிப்படுத்தி அங்கே தேவன் இருக்கிறேங்கிறத காண்பிப்பார். அவருடைய ஜனங்கள் என்று அவர் அவங்க அறிவிப்பார், இவர் நாம் தேவனா இருக்குன்னு சொல்லி அவங்க வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே அப்படி ஆபிரகாமுக்கு ஒரு குழப்பமான ஒரு ஆபிரகாம் குடும்பத்துக்கு ஒரு குழப்பம் இருந்தபோது அவர் மத்தியிலே தேவன் உலாவித்தமாய் அங்கே ஒரு நன்மை செய்து கர்த்தர் என்ன செய்தார், அவர்களுக்கு நான் மத்தியில் இருக்கிறேன்னு சொல்லி காண்பித்தார். இப்படி காண்பிக்க தேவனாக இருக்கிறார். அதே ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 1-3 வாசிக்கும் போது இங்கே ஒரு டிசீவிங் ஸ்பிரிட், ஏமாற்ற காரியத்திலிருந்து கர்த்தர் அவங்க கூட இருந்து அவங்க நன்மை செய்து அங்கிருந்து பாதுகாக்கப்பட்டதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஒரு டிசீவிங் ஸ்பிரிட், ஏமாற்ற ஆவியிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு ஆள் கூட இருந்து அவர் மத்தியில் உலாவி அவருக்கு நன்மை செய்து நான் அவங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்றத யாக்கோபுக்கு அங்கே கன்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கலாம். வாசிக்கலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அடுத்த வசனம். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இல்லாமல் வேறுபட்டிருக்கிறார். ஒரு பாயிண்ட் போச்சுடா, என் சுத்தமாக என்ன ஏமாத்திட்டான். 20 வருஷம் வேலை பார்த்து ஏற்கனவே 10 தடவை சம்பளத்தை மாற்றி போட்டான். இப்படி பாடாப்படுத்துகிறான், 1-2 மனையை விட்டு பாடாப்படுத்துகிறான். இப்படி கடுமையான ஒரு காரியத்துக்கு சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு மறுபடியும் வெளிவிட மாட்டேங்காம போடுங்க. 3ஆம் வசனம் வர கர்த்தர் அவங்களோட உலாவினார். ஹalleluya. அவருக்கு நன்மை செய்ய முடியாது கிளம்பும் அப்படின்னா இருப்பாங்க. வாசிக்கலாம். ஆமென். ஹalleluya. இப்போ எங்க தலையிட்டாரு அவர் கூட, யாக்கோபு கூட தான் கர்த்தர் செய்றாங்க, கூட இருக்கிறார், உலாவுறார். யாக்கோபின் ஜனம் நான் தேவன் காண்பிக்கிறார். உடனே பேசுறாரு பாருங்க. வாசிக்கலாம். 6 வார்த்தை சொல்றாரு. திரும்பிப்போ, அவ்வளவுதான். நான் 20 வருஷம் போசேன் செஞ்சுட்டேன், திரும்பிப்போ கட்டளை கொடுக்குறார். நான் கூட தான் உலாய் கொண்டு இருப்பேன், நீ தைரியமா போ அப்படின்றார். அந்த தைரியமா போனால் தான் பின்னாடி லாபம் வந்து கூட ஒன்றும் செய்ய முடியல, குறுக்க ஏசா வந்தால் கூட ஒன்றும் செய்ய முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. யாக்கோபு கர்த்தர் என்ன செய்றாங்க, நன்மை செய்து நான் கூட இருக்கிறதை காண்பிக்கிற ஒரு தேவனாக இருந்தார். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இப்படி எல்லா வாழ்க்கையிலையும் கர்த்தர் நன்மை செய்து நன்மை செய்து நன்மை செய்து நான் உங்களுக்கு கூட இருக்கிறேங்கிறத நிரூபிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அடுத்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஆதியாகமத்தில் வந்து பார்க்குறோம். இப்போ பாருங்க, லேவியர்கள் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமாய்
எகிப்திலிருந்து அழைத்து கானான் தேசத்துக்கு பிரயாண வேளையில் ஒரு வார்த்தை சொல்லலாம். அதே லேயம் 26ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாம். ஒரே வசனத்தை முடிச்சுக்கலாம். நம்ம வந்து வனத்தில் அது ரெட் சீ பிளக்கப்பட்டது அதெல்லாம் சொல்லலாம். ஒரே வசனத்தை முடிச்சுக்கலாம். வாசிக்கலாம். எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் முகக்கட்டிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நான் கூட இருந்து உன் அடிமைத்தனத்தை விலக்கி எகிப்து அடிமைத்தை விலக்கி நுகத்தை தூக்கி விட்டு கூட இருந்தவங்கள தலை நிமிர செய்த தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. தேவன் அவன் மத்தியிலே உலாவ நிமித்தமாய் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டார்கள். வனாந்தரத்திலே என்ன செய்தார்கள்? போஷிக்கப்பட்டார்கள், நடத்தப்பட்டார்கள். குறிப்பாக அங்கே தலை நிமிர செய்யப்பட்டார்கள். தேவவசம் ஸ்தோத்திரம் உண்டாக. இப்படி இது என்ன அர்த்தம்னா இக்கட்டுகள், உங்களுடைய இக்கட்டுகளில் தேவன் மத்தியில் உலாவி உங்களுக்கு நன்மை செய்து அடிமைத்தனத்திலிருந்து விலக்கி பாதுகாத்து கர்த்தர் உங்களுக்கு அவன் சேவாவர் காட்டுவார். தேவவசம் ஸ்தோத்திரம் இக்கட்டுகளை தேவன் மத்தியில் உலாவுவார், ஒரு நன்மை செய்வார். நான் ஆரம்ப சொல்லிட்டேன், தேவன் தான் உங்க கூட இருக்கிறதை உங்களோட உலாவுகிறதை அவர் நிரூபிக்க முடியாது. என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஒரு சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து உங்களுக்கு நன்மை செய்ய முடியும் அப்படின்னு நன்மை செய்கிற தேவனாக இருக்க முடியாது. நன்மை செய்து தான் இருக்கிறவரை நாம் கூட இருக்கிறதை காண்பிக்கும் தேவனாக இருக்க முடியாது. விசேஷமாக நன்மை செய்து உங்கள் மத்தியில் உலாவுகிறங்கிறத நிரூபிக்கிற தேவனாக இருக்க முடியாது. நம்ம மைண்டு கல்வி வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அடுத்த பாருங்க சாமியலுக்கு ஒரு அருமையான நன்மை செய்தார். 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கும் போது அங்கே ஏழி குடும்பத்தார்கள் பேசுகிறார். சொன்ன துன்மார்க்கிற ஆளோட கர்த்தர் தன்னை மறைத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். துன்மார்க்கோட கர்த்தர் பேச போவதில்லை. அவர் அங்கே இருக்கிற காண்பிக்க விரும்பவில்லை. ஆனாலும் அங்கே பணிவிடை செய்கிற தன் ஊழியக்காரனுக்கு தன்னை காண்பிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவற்றின் தீர்க்கசாசனம் சொல்கிறார், நன்மை செய்கிறார். இப்போ எப்படி செய்யும் சொல்லி அவர் மூலமாக தான் நன்மை உண்டாகுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10-11 வாசிக்க. 1 சாமுவேல் 10-11. என்னாச்சு? 1 சாமுவேல் 1:10-11. அவள் போய் மனக்கசந்து மிகவும் சாரி 1 இல்லை சாரி 3 கரெக்ட். கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன். அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டது. நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்படுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போவேன். கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு பாருங்க. சாமுவேலுக்கு ஒரு நன்மை எப்படி கர்த்தர் வார்த்தை சொல்கிற நன்மையான ஒரு காரியமாக தேவவசம் ஸ்தோத்திரம் உண்டாக. நம்ம மூலமாக தேவன் ஒரு வார்த்தை பிறருக்கு சொல்கிறாருன்னா கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார் சொல்ல. நம்ம மத்தியில் என்ன செய்கிற தேவன் உலாய் கொண்டிருக்காருன்னு அர்த்தம். ஆனால் ஏறி அதை கவனிக்க முடியல. அவன் துன்மார்க்கம் இருந்துச்சு. அவன்கிட்ட பையனோட துன்மார்க்கம் கண்டிக்கவில்லை. அதனால் துன்மார்க்கம் கர்த்தரோட தன்னை மறைத்து கொண்டு இருந்தார். ஆனால் சாமுவேல் அவர் தன்னை காண்பிக்க தேவனாக இருந்தார். அவர் மத்தியில் உலாவை கொண்டு இருந்தார். அவர் அங்கேயே வெளிச்சம் அணையக்கூடாது அங்கேயே படுத்துப்பாராம். அவர் பார்க்குறார் ஊழியத்தை எப்படி செய்கிறார், பணிவிடை எப்படி செய்கிறார். தன் பணிவிடைக்காரனுக்கு கர்த்தர் வார்த்தை என்ன செய்ய அறிவித்தார். கடைசி என்ன தெரியுமா? சாமுவேல் கூடவே தேவன் உலாய் கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 21 வாசிக்கலாம். 21. யாருக்கு தரிசனம் தந்திருந்தார்? தன்னை காண்பிக்க தேவனாக காணப்பட்டார் சாமுவேல். ஹல்லேலூயா. அவருடைய இன்னசென்ட் அவர் பார்த்தார். அவருடைய பணிவிடையத்தை பார்த்தார். அவருடைய பிளீஸ்னஸை பார்த்தார். அவருடைய அதாவது சர்வனுடைய அந்த அந்த ஒபீடியன்ஸை பார்த்தார். அந்த வார்த்தையினாலே ஹல்லேலூயா. தன்னை காண்பிக்க தேவனாக சாமுவேல் யார் காணப்பட்டார்? தேவன் காணப்பட்டார். ஏலிகள்ல அங்கே ஒரு நன்மை செய்து இஸ்ரவேலுக்கு வார்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு நன்மை செய்து சாமுவேலுக்கு தன்னை தரிசனமாக காண்பித்தார். தன்னை காண்பிக்க தேவனை காண்பித்தார். தன்னை அவர் வெளிப்படுத்தினார். இப்படி சாமுவேலும் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதே நீங்கள் சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லாத இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்களில் ஒவ்வொரு ஆளுபடியும் தேவன் அவரோட உலாவி இருந்ததும் நன்மை மூலமாய் அவரோட உலாவி இருக்கிறதையும் அவர் கூட இருக்கிறதையும் தேவன் காண்பித்தார். இப்போ நம்ம பைபிள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும்னா நமக்கு நாள் பார்த்தார். தேவவசம் ஸ்தோத்திரம் இல்லை சில விஷயங்கள் மாத்திரம் சொல்லிக்கிட்டேன்.
எது வரைக்கும் வந்துருக்கிறோம்? ஆதியாகமம் முடிச்சு சாம்பல் இருந்துருக்கோம். பகுதியில் நீங்கள் வீட்டில் அப்பப்போ ஆவியானவர் வந்துருக்கிறோம். நீங்கள் பாருங்கள் கர்த்தருடைய சந்தோஷம். இப்போ புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடில் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாத கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்குறாரு. அதாவது தான் உங்களோட உலாவிக் கொண்டிருக்கிறதையும் நீங்கள் நான் தேவன் என்பதையும் நீங்கள் ஜனங்களையும் நிரூபித்தக்கதாக ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்குறார். இங்கே ஒரு தேவை உண்டாது. மத்தேயு 14ஆம் அதிகாரம், மத்தேயு 14ஆம் அதிகாரம் சாரி மார்க் 6ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். அங்கே தேவைகள் தேவைப்படுது. அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே மற்ற உலாவை இருக்கிறத காண்பித்து நன்மைகள் செய்தாங்க. நாங்கள் அங்கே அங்கே இருக்கிறத வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம். மார்க்கு புரியும். மார்க் 6ஆம் அதிகாரம் 41 வாசிக்கலாம். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி கொண்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பண்ணிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களையும் மீன்களையும் மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுத்தார். ஆமாம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே ஒரு தேவைகள் காணப்பட்டது. தேவன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார்ன்றதை அவங்க நிரூபிக்க வேண்டும். தேவனுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தேவன் பயன்படுத்துகிறார். இயேசு அதை அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, அந்த மீன் எடுத்து சோத்திரம் பண்ணி பரிமாற முடியாத ஜனங்களுக்கு கொடுக்குறார். அது பாருங்க, அந்த மத்தியில் ஜனங்களோட அவர் உலாவிக் கொண்டதை நிரூபிக்கிறார். எப்படி நிரூபித்தார்? அங்கே ஒரு நன்மை செய்தார். எந்த நன்மை செய்தார்? தேவைகளை அங்கே பூர்த்தி செய்தார். அது வார்த்தையை பார்த்து எனக்கு அருமையாக திருப்தி அடைகிறார். சாப்பிட்டு திருப்தி அடைந்து மித்தமாய் நம் தேவனுக்கு தேவன் மத்தியிலே இருக்கிறான்னு சொல்ல. பிள்ளைகளுக்கு எப்போவுமே சாப்பிடும் போதும் சாப்பாடு கொடுத்ததுக்காக சோத்திரம் இருக்க வேண்டும். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கூட நன்றி செலுத்த வேண்டும். நான் திருப்தி அடைஞ்ச ஆண்டவரே அப்படின்னு தேவனுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் தேவன் இங்கே இருக்கிறாரு, எங்கள் உலாவி இந்த சாப்பாடு கொடுத்தாங்கிறதே நாம் ஏற்றுக்கொள்ளுங்கிறது ஒரு அக்னான்மெண்ட் ஆகும். சாப்பிடும் போது எனக்கு சாப்பாடு கொடுத்தீரே ஜோம் சாப்பிட்டு முடிச்சுக்கப்புறம் ஜோம் பண்ணுறதில்ல. ஜோம் நான் ஒரு நேரம் தான் ஹோட்டலில் நானும் நம்ம சீனை போய் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். நான் நல்ல உணவு கொடுத்தக்கா சோத்திரம் சொல்லி சாப்பிட்டேன். சாப்பிட்டு இலையை மடிச்சுட்டு போட்டேன். கூப்பிட்டாரு, அப்படி செய்யக்கூடாது, சாப்பிட்டதுக்கப்புறம் சோத்திரம் சொல்லணும் அப்படின்னாரு. எப்படி அந்த என்ன இந்த சாப்பாடு கொடுத்தக்கா சோத்திரம் இதுக்காக பிரயாசப்பட்ட கரங்களை ஆசீர்வதிக்கும். இன்னும் வரைக்கும் என் வாழ்க்கையில் அதை ஜெயிச்சுட்டு தான் இருக்கேன். 97 98 அவர் இந்த வார்த்தையில் சொன்னார். இன்னும் வரைக்கும் செய்கிறேன். ஆண்டு வரைக்கும் கொடுத்த சாப்பாடு சோத்திரம் இதுக்காக பிரயாசப்பட்ட கரங்களை ஆசீர்வதிக்கும் சொல்லி தேவன் சோத்திரம் உண்டாக. அது பாருங்க, அது என்ன உண்டாகும்? தேவன் உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஆவிக்குள்ள வட்டாரத்தில் தேவன் என் மத்தியில் உலாவிக் கொண்டிருந்தார். எனக்கு இந்த சாப்பாடு கொடுத்து நன்மை கொடுத்து திருப்திப்படுத்தினார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம்? என்னை அவர் காண்பிக்க தேவனாக இருந்தார். எனக்கு அவர் காண்பிக்க தேவனாக இருந்தார். தன்னை காண்பிக்க தேவனாக இருந்தார். தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம உறுதிப்படுத்த முடியாது. ஒரு அக்னான்மெண்ட் செலுத்துகிறோம். அதனாலே இந்த சாப்பாடு கொடுத்துக்கா சோத்திரம் சொல்லி சாப்பாடு முடித்தோடனே ஜெபம் பண்ணுறது நல்ல பழக்கமாகும். இங்கே அவர் என்ன செஞ்சார்கள்? எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். கர்த்தர் அந்த மாதிரி நன்மை செய்து அந்த ஜனங்களுக்குள்ளே அவர் உலாவிக் கொண்டிருந்ததை அவர் அங்கே என்ன செய்தார்? தான் இருக்கிறேங்கிறது அங்கே என்ன செஞ்சார்? நன்மை செய்து அங்கே நிரூபிச்சார். ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்து பாருங்க, பேதுரு அவர் பயந்து உலகத்தை பார்த்து பயந்த ஒரு காரியமாக நிமித்தமாய் அவர் தடுமாறினா கர்த்தர் கை கொடுத்து அவர் என்ன செய்தார்? தூக்கினார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். அவர் கை கொடுத்து அவர் தூக்கினார். தேவன் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருந்தார் காமிச்சார். நாங்கள் இருக்கிறங்கிறத ஒரு நன்மை செய்து கரம் கொடுத்து, இங்கே நன்மை என்ன அப்படின்னா கரம் கொடுத்து நான் உங்களோட இருக்கிற உலாவிக் கொண்டிருக்கிறேன் நீ என் ஜனம் என்று சொல்லி அங்கே நிரூபிச்சார். வாசிக்கலாம். கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். 2 சோத்திரம் உண்டாதாங்க. இப்போ பாருங்க, கர்த்தர் செய்கிறார். ஒரு நடுக்கடலில் ஒருத்தர் நடக்க போகிறார். சுற்றி உள்ள புயல் இதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டார். ஆண்டவரே ரட்சியும் சொல்லி பேர் கூப்பிட்டார். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாயின்னு சொல்லி கை கொடுத்து தூக்கினார். சில நேரங்களில் இது என்ன அர்த்தம் தெரியுமா? ஆக்சுவலாக அவிசுவாச வேலையிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவங்கள்ட்ட ஒரு நன்மை செய்து என்ன செய்கிறார்? விசுவாசத்தை அந்த விசுவாசங்களை கொண்டு வருகிறார். ஒரு நன்மை செய்து நான் உங்களோட உலகிறேன், நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லி எங்கள் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எப்பவுமே பார்த்துக்கோங்க,
இந்த அவிசுவாசத்துக்கும் உலகத்துக்கு பயப்படுறதுக்கும் ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் தேவனுக்கு பயப்படாமல் உலகத்துக்கு பயந்தீங்கன்னா நீங்கள் அவிசுவாசி. நல்லா கேட்டுக்கோங்க. தேவனுக்கு பயப்படாமல் உலக காரியத்துக்கு நீ பயந்தினா நீங்கள் அவிசுவாசி. நீங்கள் தேவனுக்கு பயந்து உலகக்காரனுக்கு பயப்படாமல் தைரியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னது? விசுவாசி. இதில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் மாறும்போது கர்த்தர் உங்களோட உலாவதை காமிப்பார். எப்படி காமிப்பார்? அந்த நேரத்தில் கை கொடுத்து அந்த அவிசுவாசத்தை தூக்கி போட செய்து என்ன செய்வார்? விசுவாசமாக இருக்க முடியாது. என்ன செய்வாங்க? அவங்க தான் இருக்கிறதே, உங்க கூட இருக்கிறதே, உங்களை உலாய் கொண்டிருக்கிறதே, அந்த கரம் கொடுத்து நன்மை செய்து தான் இருக்கிறதை நிரூபிப்பா. ஹல்லேலூயா. நிறைய இடங்கள்ல நம்மளுடைய அவிசுவாசம் தேவன் நம்ம மத்தியிலே உலாவ நிமித்தமாக மாறிடுச்சு. நம்மளோட அவிசுவாசம் தேவன் நம்ம உலாவ நிமித்தமாக மாறிடுச்சு. ஸ்கூலில் ஆனுவல் டே நடத்துவாங்க. அது வரைக்கும் வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சு. அன்னைக்கு காலையில் சரியான மழை. அன்னைக்கு சாயங்காலம் அந்த ஃபாதர் சாட்சி சொல்கிறார். என்ன அப்படின்னா, காலையில் மழை நாங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் போய் ஃபாதர்கிட்ட போனோம். எங்கள் ஸ்டாஃப் அந்த ஸ்டாஃப் சொல்கிறாங்க, மழை ரொம்ப இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த ஆனுவல் டே நடத்துகிறோம், அவ்வளோ தனியாக போயிருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபாதர்கிட்ட போனோம். ஃபாதர் இப்படி சாயங்காலம் மழை கெடுத்துருமோன்னு பயப்படுறாங்க. நீங்கள் போங்க, எல்லோரும் ஒரு டீமாக ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன் என்று சொல்லி ஃபாதர் சொன்னாங்க. கரெக்டாக 2 மணி வேலை மழை நின்றது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த ஜெபிக்க டீம் யாருன்னா ஒரு சிஸ்டர்ஸ் ஜெபிச்சிருக்காங்க. அது இன்னொரு கவர்மெண்ட்டில் சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லி இந்த மாதிரி இந்த ஸ்கூலுக்கு ஆண்ட்ராய்டு நடக்கணும், மழை பெய்யாமல் கர்த்தர் இயற்கை சாதமாக்கின்னு சொல்லி ஜெபிச்சா சொல்லி அதுக்கு ஆண்ட்ராய்டு நடக்க முடியாது சாட்சி சொல்லிட்டு தான் இதை ஆரம்பித்தாங்க. 7 வருஷம் சோத்திரம் இல்லாத இங்கே பாருங்க. அப்போ அந்த டீச்சருக்கு இன்னொரு ஒரு அவிசுவாசம் இருக்குது. ஆனால் கர்த்தர் அந்த மத்தியில் உலாவ நிமித்தமாய் அந்த அவிசுவாசம் எடுத்து போட்டு சரியான ஆட்டை சொல்ல வச்சு ஒரு நன்மை செய்து ஜபமோண்டியா வச்சு கர்த்தர் நிச்சயத்த இடத்துல ஒரு நன்மை செய்து அந்த இடத்துல நான் இருக்கிறேங்கிறத செஞ்சாங்க காண்பித்தார். ஹல்லேலூயா. எந்த இடத்துலையாவது எந்த சந்தர்ப்பம்னாலும் சரி கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து நான் உங்களை உலாவுகிறேன், நீ என் தேவன், நான் உங்கள் தேவன் என்று, நீ என் ஜனம் என்று நிரூபிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவசம் சோத்திரம் உண்டாத எந்த சூழல் தான் பரவாயில்ல. எவ்வளோ சூழல் நம்ம பார்த்தோம். திக்கற்றோட ஒரு பிள்ளை ஒரு பார்த்தோம், குடும்பத்தோட குழப்பத்தோடு பார்த்தோம், இன்னொசென்ட் பார்த்தோம், தியானம் பண்ணுறத பார்த்தோம், ஒபடியன்களை பார்த்தோம், கீழ்ப்படுதலை பார்த்தோம், பணிகளை செய்வதை பார்த்தோம், தேவை குறைவுபட்டலை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். எல்லா இடத்துலையும் கர்த்தர் செஞ்சார். தான் காண்பிக்க தேவனை காட்டும்படியாக அதை தான் காண்பிக்க தேவனா இருக்கும்படியாக அங்கே தன்னை வெளிப்படுத்தினார். எப்படி இருக்கிறார்? ஒரு நன்மை செஞ்சார். இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற என்ன செய்தார்? நன்மை செய்து நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி காண்பித்தார். தேவசம் சூத்திரம் இல்லாத. அடுத்த காரியமாக வேகமாக வருவோம். இதை வாசிக்க வேகமாக சொல்கிறேன். பேதுரு ஒரு தவறு செய்தார். ஒரு உலகத்தோட பயத்தை பொறுத்து நான் அதை சொல்லிட்டேன்ல, ஒரு அவிசுவாசம் நமக்கு உண்டாகும். உலகத்தோட பயத்தை பொறுத்து நமக்கு அவிசுவாசம் உண்டாகும். அந்த அவிசுவாசம் அங்கே இயேசு வரவேற்குது. அறியேன்னு சொல்லிட்டார். இயேசு பார்த்தார். கர்த்தர் அங்கே தான் இருக்கிறார். அங்கே தான் தேவன் உலாய் கொண்டிருக்கிறார். இவரை பார்த்தார், மனங்கசன்னு அழுதார், திருந்திட்டார், உணர்த்தப்பட்டது. ஆகா, கர்த்தர் இங்கே இருக்கிறான்னு தெரியாமல் அவங்க என்ன பயனா, அவரோட சேர்ந்து நம்மளே சிறைச்சாலை கொண்டு போயிட்டானோ, அடிச்சு வெளுத்துருவாங்களோ அப்படின்னு பயம். அதனால் என்ன செஞ்சார்? எனக்கு அறியன் அப்படி எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி பார்த்தார். ஆனால் பாருங்க, கர்த்தர் அவர் அங்கேயே தான் இருக்கிறார். அவர் பார்வை பார்த்தார். சேவல் 3 கூவிட்டு மனங்கசன் அழுதார். கடைசி என்னாச்சு தெரியுமா? வீட்டில் வந்தார். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நடந்த சம்பவம் இல்லையா? சண்டே அன்னைக்கு வீட்டிருந்தார். வீட்டில் என்ன பண்ணிக்கணும்? 3 நாள் முன்னாடி என்னென்னையா கைவிட்டேன், ஒரு வார்த்தை இல்லை தெரியாதுன்னு சொல்லிடுலையா அப்படின்னு கேட்டுக்கணும். என்ன கேட்டார்? ஏதாவது கிடைச்சதா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்படின்னா இப்படி ஒரு ஆலோசனை கொடுக்குறேன், அங்கே வரைய போடுறேன், மீன் எடுத்துருந்தார். அப்புறம் மாதிரி பேர் எப்படி கேட்டார், ஆட்டுக்குட்டியை மேய்க்காயா அப்படின்னாரு. என் அன்பு என்ன, ஏன்னா இப்போ மாதிரி உன் மேலே என் மேலே உனக்கு என்ன வருது? விசுவாசம் வருதான்னு கேட்டார். நான் உன் கூட இருக்கேன்னு தெரியல. உயிர் தந்தவர் கூட உன் மத்திய தான் உலாய் கொண்டிருக்கிறேன். உயிர் தந்து கூட நான் உங்களை இருக்கிறேன். நான் கூட இருக்கிற நிரூபிக்க அவனுக்கு நன்மை செஞ்ச பற்றியா மீன் வரவழைச்சி ஒரு நன்மை செஞ்சு நான் கூட இருக்கிறேன்னு காட்டினேன். இப்போ சொல்லு அப்படின்றார். என் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறாயா? எனக்கு என்ன உணர்ந்து கொடுத்துருமா? மீன் பிடிக்கிறது அவனுக்கு ப்ரொபோஷனல். யாரோட ப்ரொபோஷன்? பேதுருக்கு. இயேசு நான் கூட இருக்கேன்னு சொன்னேன். தான் ப்ரொபோஷனை விட்டுட்டு
அவருடைய ஆத்மாவை மேய்க்க கிளம்பிட்டார். ப்ரொஃபஷனே மாறிட்டு. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. சில இடத்துல கர்த்தர் கூட இருக்கிறதுனால நம்ம ஒரு ப்ரொஃபஷன் மாற்றி அருமையான உயர்ந்த நிலை கொண்டு போவார். இப்படி தான் இருக்கணும் அவசியம் இல்லை. நான் சொல்லுவேன், நான் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொஃபஷன் கர்த்தரை கூட உலாவுனாலே அவர் என்ன அவர் ஜனமாக ஏற்றுக்கொண்டதுனாலே என்னை கம்ப்யூட்டர் லைன் கொடுத்து என்னை ஒயிட் பார்க்க முடியுது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே ஆட்டுக்குட்டி மேய்ப்பாக ஏனாரு மீன் பிடிக்கிறத பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அங்கே ஒரு நன்மை செய்து பேருக்கு என்ன செஞ்சார், நான் கூட இருக்குங்கிறதே அங்கே காண்பித்தார். அதுக்கப்புறம் பேருக்கு திடமாயிட்டார். எப்பா ஆண்டவர் எங்கே போனால் விடல. கடலில் போய் நான் போய் என்ன செஞ்சேன், முதல்ல அவர் மரணிச்சு போனேன். அப்பவும் கர்த்தருன்னு பட் அங்கே ஒரு பார்வை பார்த்தாரு. அப்புறம் கடலில் அவர் சொல்ல ஆண்டவர் தான் போயிட்டார் போல இருக்கே, இன்னும் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு கடலில் போய் மீன் பிடிச்சாரு. சாப்பிட்ற வழியாக பார்ப்போம். வாழறதுக்கு போனால் அங்கேயும் வந்துட்டாரு. இப்போ ஆட்டுக்குட்டி மேய்ப்பான ஊழியத்தையும் கொடுக்குறாரு. அப்போ எங்கே போனாலும் என் கூட உள்ளவரார். நான் அவர் ஜனம், அவர் எனக்கு தேவனாக இருக்கிறார். இது நன்மை செய்து எனக்கு காட்டி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி அவங்க திடமாயிட்டா. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே பேதுரோட அவிசுவாசம் நீக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். எப்படி அவன் தேவன் அவன் மத்தியிலே பேதுருவத்தில் உலாவி நன்மை செய்து அங்கே அவிசுவாசம் மாற்றப்பட்டு நன்மை செய்து அவர் பேதுருவின் ஜனம் என்றும் அவருக்கு தேவன் என்றும் அங்கே தன்னை காண்பிக்க தேவனை காண்பிக்க தேவனாக காணப்பட்டார். தேவன் அங்கே தன்னை வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லாதாக. இங்கே பார்க்குற அடுத்த ஒரு காரியம் வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் வேகமாக வாசிங்க. ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையில் இருந்தபோது கூட கர்த்தர் அவங்க வந்து உலாவுனதை அவன் அறியாமல் இருந்தாங்க. அவர் உலாவுனதை அவன் பார்த்தார்கள். நான் கூட இருக்கிறதை காண்பித்தார். வாசிக்கலாம். யோவான் இல்லையா? லூக்கா சரி. எம்மாசிஷன் 21ஆம் அதிகாரம். வாசிக்கலாம். 13 கரெக்ட். அவர்கள் 2 பேர் எஸ்ஏமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் கிராமத்துக்கு போனார்கள். போகி இந்த வர்த்தமானங்கள் யாவும் விட்டவர்கள் ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு நடந்து போனார். ஆமென். ஹalleluya. எம்மாசிஸ்ல யார் போனாப்போ அவன் மத்தியிலே இயேசு உலாவி கொண்டார்டா. இப்போ அவர் என்ன செய்வார், நன்மை செய்கிறார். அப்பம் விட்டு கண்ணை திறந்து என்ன செய்வார், கூட இருந்து ஒரு நன்மை செய்வார். விளக்கத்தை வசந்த விளக்கத்தை என்ன செஞ்சார், காண்பித்தார். அவர் கேட்குறார், என்ன நன்மை செஞ்சார் தெரியுமா? அவர் பேசும்போது இருதயம் என்ன செய்யற, கொண்டு தெரியலையோ அப்படின்னு கேட்டார். அந்த நன்மை செய்த உடனே அவன் கண்ணிருந்தது திறந்தது. தான் கூட நடந்திருந்தது இயேசுங்கிறத அவன் உணர்த்தப்பட்டார். அவர் உணர்த்தப்பட்டார். ஹalleluya. அவங்களுக்குள்ளே அந்த கன்ஃபியூஷன் இருந்தது. எப்போவுமே சில ஆட்களுக்கு தெளிவு இருக்கார். தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரா, நடத்துகிறாரா, ஒரு தெளிவே இருக்கிறார். இல்லை நாமளாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கிறோமா அப்படிங்கிற தெளிவு. அந்த தெளிவுக்கு ஒரு ஆதாரத்தை காண்பிப்பார். ஒரு ஆதாரத்தை காமிச்ச உடனே அந்த இடத்துல ஒரு மேட்டர் கிளியர் ஆகிடும். வசனத்தை சொல்லி ஆதாரத்தை காமிச்ச உடனே அது தெளிவானோடனே அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ தான் புரிஞ்சது, இயேசு நம்ம கூட உலாவிட்டு தான் இருக்கிறாயா, அவர் ஜனம் ஐயா. அவர் இப்போ நன்மை செய்து நம்ம கண்களை செஞ்சார், திறந்து அவர் உலாவுகிறதே காண்பித்தார். தேவன் நம்ம கூட இருந்தாங்க நிரூபித்தான்னு சொல்லிப்பாங்க. இதை வீட்டில் கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. இந்த வசனம் ஆழ்ந்து புரியும். அது மட்டும் இல்லை, மாதலாவரியார் அங்கே அழுது கொண்டிருந்தார். தனியாக இருக்கிறது சொல்லி சில தனியாக இருக்கிறத வருத்தப்படாதீங்க. சில நேரத்தில் ரூமில் தனியாக இருக்கமே வருத்தப்படாதீங்க. மகாதாவரி அழுதாள். மகாதாவரியார் ஆண்டவரை விட்டுட்டாங்களே அப்படின்னு அழுதாளாம். மரியாதையே என்று கூப்பிட்டார். சத்தத்தை கேட்ட ஒரே மகிழ்ச்சி, ரவியே என்று கேட்டார். கர்த்தர் பசங்க சோத்திரம் இருந்தாங்க. அங்கே தான் கர்த்தர் அவர் கூட தான் இருந்தார், உலகை கொண்டு தான் இருந்தார். அங்கே அவரை கூப்பிட்டு அவர் சத்தத்தை கேட்டு நன்மை செய்யுமாய் அவர் தன்னை காண்பித்தார். அவர் தன் கூட இருக்கிறதை ஏற்றுக்கொண்டார். உடனே ஊழியத்தை கொடுத்து இதை போய் சீசர் போய் சோதித்து ஒரு ஊழியத்தை கொடுத்தார், ஒரு நன்மையை கொடுத்தார். இப்படி தேவன் எப்படி ஆகிடும், எந்த சந்தர்ப்பத்தில் ஆகிடும் தன்னுடைய ஜனங்களுக்கு நன்மை செய்து தான் இருக்கிறேன், தான் உலாவி கொண்டிருக்கிறேன் அப்படின்றது காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார், தன்னை வெளிப்படுத்த தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டானாங்க. நான் புதிய ஏற்பாடில் ஒரு உதாரணம் போதும் என்று சொல்லி நினைக்கிறேன். இப்போ நம்ம நேராக பழைய ஏற்பாட்டில் இருக்கிறோம். அதாவது
அடுத்த சப்ஜெக்ட் வருவோம். அதாவது தேவன் நன்மை செய்தால் தான் இருக்கிறதே ஒருவரோட சந்தர்ப்பத்திலே காட்டுகிறான்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது ஒரு மனுஷனுக்கு எந்த சந்தர்ப்பத்திலாவது நன்மை செய்து தேவன் தான் கூட இருக்கிறதையும் உலாவுறதையும் அவர்களையும் ஜனம் என்றும் நாம் தேவனுங்கிறது அங்கே நிரூபிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார், தன்னை வெளிப்படுத்த தேவன் சொல்லி பார்க்குறோம். இங்கே இப்போ அடுத்தது நம்ம தன்னை சிச்சித்து தேவன் அங்கே இருக்கிறாங்கிறத காட்டுறாங்கிறத பார்க்கலாம். வாசிக்கலாம். 2 நாளாகவும் 21ஆம் அதிகாரம் 1 வாசிங்க, பிற்பாடு 7 வாசிங்க. 2 நாளாகவும் 21 வாசிங்க, பிற்பாடு 7 வாசிங்க. வாசிங்க. யோசபாத் 1 நாளாம் 2 நாளாமா? 1 நாளாம் வாசிங்க. 1 நாளாம் 21. சாத்தான் இஸ்ரவேலின் விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையை விடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது. இப்போ தாவீதுக்கு இந்த தேவையெல்லாம் வேறு தான். துணிகரமாக ஒரு தப்பை அவர் செய்கிறார். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் என்ன பிடிக்குமா? தேவனை பற்றி அறியாமல் இருந்த ஒரு ஜனங்கள், தன்னுடைய இன்னசென்ஸ்னால அறியாமல் இருந்த ஒரு ஜனங்கள். இவர்களுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு நல்ல கீழ்ப்படி இருந்துச்சு, நல்ல ஒரு பணிவிடை செய்ய எண்ணம் இருந்துச்சு, ஒரு குறைவுள்ளவராக காணப்பட்டார்கள். இப்படி சில சந்தர்ப்பம் அவங்க இருந்துச்சு. அந்த இடத்துல நன்மை செய்த என்ன செஞ்சால் தான் இருக்குங்கிறதே காண்பித்தார். இப்போ பாருங்க, தேவனை அறிந்தும் தப்பு செஞ்ச ஒரு ஆட்களையும் காட்டுறார். அவர்களுக்கும் நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை உலாய் கூட தான் இருக்கிறேங்கிறத காண்பிக்கிறார். இங்கே சாத்தான் தாவீதை ஏவி விடுறான். இப்போ என்னையா தேவன் நிறைய செஞ்சிருக்காரன் பாரு, முந்தியோடு அதிகமாக இருக்க போய் பாரு, செக் பண்ணி பாரு அப்படின்னு விடுறாரு. தளபதி சொல்கிறாரு, யோகா எல்லாம் வேண்டாயா, கத்தனை நல்லா ஆசைத்திருக்கா, ஏகப்பட்ட காலத்தில் ஏகப்பட்ட என்னவே முடியாது, நான் சொல்கிற போய் செய் அப்படின்றார். இவர் ரொம்ப செஞ்சார், வாதையை வாங்கிட்டார். 7ஆம் வசனம் வாசிங்க. பார்த்தீங்களா? துணிகரமாக பாசம் ஆகாத காணப்பட்டது யார்? பாதித்தார். உடனே 17-18 வாசிக்கலாம். நான்தான் தப்பு செஞ்சேன். வாசிக்கலாம். நான் தான் பாவம் செஞ்சேன், இந்த பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடு என்ன செய்யும்? என் தேவனாகிய கர்த்தாவே, பாருங்க, ஆண்டவரே தப்பு செஞ்சதுன்னா இந்த ஜனங்களை ஒன்றும் பண்ண, எதை சிச்சு பார்த்தா எனக்கு கூடும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டார். மனம் திரும்பிட்டார். உடனே அவங்க சிச்சு என்ன செஞ்சார்? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கப்பட்டதை அந்த தூதர் நிப்பாட்ட சொல்லி அதுக்கு ஒரு பரிகாரம் கொடுத்தார். இந்த மாதிரி பலியிடு என்று சொல்லி ஒரு பரிகாரம் கொடுத்து அதை சிச்சி பண்ணி மறுபடியும் தேவஜனங்களுக்குள்ள அவர் தேவஜனங்களாக மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த தேவஜனங்களாக இருக்கக்கூடிய மறுபடியும் கர்த்தர் செய்தார். இங்கே தாவீதுக்கு ஒரு சிச்சிப்பு கொடுத்து அவன் அறிந்தும் தப்பு செய்த முடியாது, அவன் அறிந்தும் அவன் தப்பு செய்த விதமாய் கர்த்தர் ஒரு சிச்சிப்பு கொடுத்து அவன் நான் இங்கே தான் உலக கொண்டிருக்கிறேன், எனக்கு தெரியாதா நீ செஞ்சு தப்பலாம் என்று சொல்லி அவன் சிச்சிப்பு கொடுத்து அவன் மனம் திரும்ப வச்சு மறுபடியும் நான் தேவன் என்றும் நீ என் ஜனம் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் என்ன செய்தார்? அங்கே ஒரு என்ன செய்தார்? அந்த சிச்சிப்பை காண்பித்து கர்த்தர் நான் இருக்கிறேங்கிறத அங்கே தன்னை காண்பிக்க தேவனாய் அங்கே இருந்தார். கர்த்தர் சோத்திரம் உள்ளதாக அப்படியே தாவீது என்ன செஞ்சான்? அந்த நிலத்தை கொண்டான், அங்கே பலியிட்டான். அந்த வாதை நின்று பொழுது அதை தூதன் அடிக்காமல் விட்டான். தேவன் பசங்க சோத்திரம் உள்ளதாக இங்கே ஒரு சிச்சிப்புடமாய் தாவீதுக்கு தன்னை தாம் கூட தேவன் இருக்கிறார்களையும் தங்களோட உலாய் கொண்டிருக்கிறதை கர்த்தர் என்ன செஞ்சால் காண்பித்தார். தேவன் பசங்க சோத்திரம் உண்டா. சில இடத்துல தண்டனை அதுனா ஏற்றுக்கொள்ளுங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் கூட உலாய் கொண்டிருக்கிறார், நம்ம கூட இருக்கிறதே அதை காண்பிக்கிறார். நம்ம மனம் திரும்பும்போது அதை சிச்சு நமக்கு என்ன செய்யும்? விலைக்கு போகும். கர்த்தர் அவர் ஜனமாய் நம்மளை ஆதரிப்பார், நம்ம தேவனாக இருப்பார், நம்ம கூட இருக்கிறதை நம்ம இன்னும் உணர முடியும். அடுத்து பாருங்க, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13-14. 1 சாமுவேல் 12, 13, 14 வாசிங்க. ரெண்டு சாமுவேலா 12, 13. நீங்கள் மட்டும் நான் குழம்பிடுறேன், நீங்கள் மாற்றினா
2 சாமுவேல் 12 வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், ஆ நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நான் கர்த்தர் விரோதமாக பாவம் செய்தேன். ஆ நாத்தான் தாவீதை நோக்கி, நாத்தான் தாவீதை நோக்கி, என் சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். கர்த்தர் சோத்திரம் உண்டாத நீ சாகாபடி கர்த்தர் பாவத்தை நீங்க செய்தா. என்ன பாருங்க, இங்க ஒரு சிச்சிப்பு கொடுத்து தாவீது செஞ்ச பாவத்தை அங்கே உணர்த்துகிறார். உணர்த்தி நான் உன் கூட தான் உலாவி கொண்டிருக்கிறேன், ஆனால் நீயோ என்னை விட்டு துணிகரமாக பாவம் செய்தா, நீ சாகாபடிக்கு பாவரிக்கை பண்ணு சொல்கிறாங்க. பாவரிக்கை பண்ணுறார். கர்த்தர் அவர் ஜீவனை கொடுக்குறார். ஆனாலும் அவங்க ஒரு சிச்சிப்பு இருக்க பார்க்குறோம். பின்னாடி வாசிங்க. ஆனாலும் இந்த காரியத்தினாலே ஆ கர்த்தருடைய சத்துருக்களை தூஷிக்க நீ காரணமாக சில காரியங்கள் துணிஞ்சு செஞ்சதுனால, சத்துருக்கள் தூசிக்க காணப்பட்டதுனாலே உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயம் சாவும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டார். வீட்டுக்கு போயிட்டார். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. இந்த சிச்சிப்பு தாவீதுக்கு இருந்தது. கர்த்தர் தாவீதுக்கு அந்த பாவத்தை மன்னித்தார். ஆனால் சிச்சிப்பு அங்கே இருந்தது. சிச்சித்து தான் அந்த பாவத்தை செஞ்சார், மன்னித்தார். ஆனால் எப்படியும் அந்த சிச்சித்து என்ன செஞ்சார்? கர்த்தர் தாயோடு தான் உலக கொண்டிருக்கிறார். தாயோடு இருக்கிற என்ன செஞ்சார்? தன்னை காண்பிக்கிற தேவனாக இருந்தார், தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருந்தார். அவரை காத்து கொண்டும் கைவிடலை. ஹல்லேலூயா. அதான் முக்கியம். ஏன் சிச்சிக்கிறதுக்கும் கர்த்தர் கைவிடக்கூடாதுங்கிறக்காக செஞ்சார். அவர் சிச்சித்தார். தேவனுக்கு சோத்திரம் உண்டாத. எப்படியும் அங்கே ஒரு மனுஷனை அவன் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றுக்கிறாம அவனை சிச்சித்து, நான் கூட உலாவி கொண்டிருக்க வேண்டும், நாம் கூட தான் இருக்க வேண்டும், நீ ஜனம் என்றும் நாம் தேவனாக இருக்கிறதை கர்த்தர் என்ன செய்வாங்க? காண்பிப்பார், காண்பிப்பார், காண்பிப்பார். ஆமே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். இங்கே அதாவது சவுலாக இருக்கும்போது தேவன் அழைப்பதான் இருக்கிறார். ஆனால் அவரோ தேவனுக்கு துணியமாக பாவம் செய்ய ஆரம்பித்தார். விசேஷமாக இயேசுக்கு விரோதமாக செய்ய ஆரம்பித்தார். ஆனால் கர்த்தர் ஒரு சிக்ஷித்து பண்ணி அவரை தன்னுடைய ஊழியத்துக்கு தன் அழைப்புக்குள்ள அழைத்துக் கொண்டார். 9ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கலாம். அப்பொழுது அனனியா ஆ. போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையிடும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். பாருங்க, அவன் வெளிச்சம் வந்தோடனே தமஸ்கு போகிறத நிப்பாட்டி விட்டார். கண்களில் செங்கல் மறைத்து விட்டோடனே தள்ளாடி கொண்டிருந்தான். அந்த ஒரு சிச்சிப்பு அங்கே இருந்து சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவன் இயேசுக்கு விரோதமாக சேதமித்தவன் அவங்க சிச்சிப்பு இருந்தது. அவன் தள்ளாடி கொண்டிருந்தான். கர்த்தர் சொன்னார், அது பார்வை அடையக்கூடிய அனனியாக அனுப்பிச்சு விட்டார். இப்போ என்ன செய்தார்? பார்வை வாசிக்கலாம். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. என்ன மறைக்கப்பட்டுச்சோ அது விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே என்ன செஞ்சான்? அவனுக்கு பார்வை கிடைக்கப்பட்டது. அது வெளிச்சத்தில் பார்வை போனதுனால, செதுகள் இருந்ததுனால பார்வை போயிடுச்சு. ஆனால் அனனியா வந்து அங்கே கர்த்தர் கூட இருக்கிறார், அவன் நடுவில் இருக்கிறார், நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த செதுகள் விழுந்த உடனே கர்த்தர் நடுவில் இருக்கிறார். சிரிச்சுக்கு நீங்க உடனே கர்த்தர் நடுவில் இருக்கிறத யார் உணர்ந்தா? அப்போஸ்தலர் பவுல் உணர்ந்தார். உடனே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். மனம் இருக்கிறார். அவ்வளோதான். மறுபடியும் துணிகம் செஞ்சானா கர்த்தர் அவன் தன்னை மறைத்துக்கொள்ள தேவனாக மாறுகிறார். ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அவரே ஒரு தப்பு செஞ்ச டிக்ளேர் பண்ணுறாரு. பாருங்க, 26ஆம் அதிகாரம் 9-10-11 வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 26 9-10-11. முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். பாருங்க, இயேசு விரோதமாக நிறைய காரியம் செய்யணும்னு நினைச்சிருந்தார். அப்புறம் சிறைச்சாலை போட்டார். வாசிக்கலாம். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களுக்கு அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளுக்கு அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுவதில் நான் சம்மதித்திருந்தேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். இதெல்லாம் அறியாமல் செஞ்சால் அறிஞ்சு செஞ்சாரா? நசரேய இயேசு விரோதமாய் நான் விரோதமாக செய்ய வேண்டிய நினைத்திருந்தேன்னா தெரிஞ்சிருக்காருன்னு அர்த்தம். இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் முன்னாடி கோஷ்டி போகுது, இந்த கோஷ்டியில் மனுஷன் சும்மா விடக்கூடாதுன்னு தெரிஞ்சுதான் அவர் செஞ்சிட்டார். அதனால தான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி அவர் காண்பித்தார். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. இங்கே அறிந்து செஞ்சு வித்தமாய் கர்த்தர் அவர் சிச்சிப்பு அவருக்கு சிச்சிப்பு உண்டாக்கி அங்கே நான் கூட இருக்கிறேன், நீ என் ஜனம், நீ அழைப்பில் இருக்கிற சொல்லி அழைப்பை காண்பித்து அங்கே தன்னை காண்பிக்கிற தேவனாக இருந்து தன்னை வெளிப்படுத்தினார். உடனே அப்போஸ்தலர் பவுல் கூட தைரியமாக ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் சோத்திரம் உண்டாக. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாம். இங்கே ஒரு துணிந்து ஒரு பாவத்தை செய்தான். எப்படின்னா தேவனுக்கு பயப்படாமல் மக்களுக்கு பயந்து செய்தான். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15-24. மக்களுக்கு பயந்தனாலே அந்த பாவத்தை செய்த நிமித்தமாய் கர்த்தர் அவனுக்கு விலகி இருந்தார். அவனுக்கு சிச்சிப்பை கொடுத்தார். ஆனாலும் அவன் அதை சரிப்பட்டு வரலை. வாசிக்கலாம். சவுல்
உடன்படிக்கை கட்டி உங்களுடைய வார்த்தையை மீறினாலே பாவம் செய்தேன். ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். பார்த்தீங்களா, ஜனங்களுக்கு பயந்து கர்த்தருக்கு பயப்பட சொல்லி அவரு விட்டு விட்டார். அதனால தேவன் அவருக்கு விலகி போயிட்டார் சொல்லி பார்க்குறோம். அவர் நிறைய சந்தர்ப்பம் இருந்துச்சுங்க. தாவீதை வச்சு நிறைய காரியங்கள் அவர் தேவன் அவருக்குள்ள இருக்கிறாங்கிறத காண்பிக்கின்ற தேவன் முயன்றார். ஆனால் சவுலோ அந்த தேவன் உலாவுங்கிறதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வாசிக்கலாம், அதே 1 சாமுவேல் 18:11 வாசிங்க. 1 சாமுவேல் 18:11 வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை சூரனோடு சேர்த்து ஒருவர் குட்டி போடுவேன் என்று ஈட்டியின் மேல் இருந்தார். பாருங்க, அவனோட கர்த்தரோட இருக்கிற சந்தர்ப்பத்தை கொடுக்குறார். யார் கொடுக்குறார்? நிரூபிக்க முடியாது. கர்த்தரோட இருக்கிற நிரூபிக்க முடியாது. சவுலுக்கு தாவீது மூலம் சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு. ஆனால் இவருக்கு பெருமை பிடிச்சி தாவீதுன்னு சில கொலை செய்ய நினைச்சார். கர்த்தருக்கு பிடிக்கவில்லை. தாவீதை கொலை செய்ய நினைச்சார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்று இதான் நான் சொன்னேன். நீ கர்த்தரோ சந்தர்ப்பத்தை கொடுத்து சிச்சித்து நான் உங்களை இருக்கிறேன், நீ தெரிஞ்சு இந்த பாவத்தை செஞ்ச அப்படிங்கிறதுக்காக நான் இருக்கிறேங்கிற காட்ட முடியாத சந்தர்ப்பத்தை கொடுத்து சிச்சித்து தேவஜனம் மாற்றுவார். ஆனாலும் இந்த அந்த இடத்துல ரிப்பர்டன்ஸ் இல்லாதனால அந்த இடத்துல ஒரு மாற்றுதல் இல்லை, ரிவர்ட் ஆகாதனால கர்த்தர் அப்படின்னு செஞ்சால் விலகி போயிட்டார். அப்புறம் அவர் கேட்டதுலாம் பதில் கொடுக்கவில்லை. பெலிஸ்தேரில் போகலாமா, கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குறி சொல்ல ஆட்கள் போயிட்டார். இதுதான் தேவன் அவருக்கு. இப்போது சவுலுக்கு என்னவா இருந்தார்? தன்னை மறைத்துக் கொள்கிற தேவனா. ஆனால் தாவீதை காண்பிக்கும் தேவனா காணப்பட்டார். ஆனால் இவனும் அதை அசட்டை பண்ணினான். மனம் மாறவில்லை, திருந்தவில்லை. மறுபடியும் தாவீதை கொல்ல நினைத்தான். சற்று அப்புறமாக வைத்தான். 13 வருஷம் வாசித்து பாருங்க. 13 இப்படி அவனை வந்து அவுட்டரில் போட்டான். அதை கத்தை பார்த்தார், இவன் இன்னும் திருந்து போகிறதில்லை என்கிறது சிச்சிக்கு இவனுக்கு ஒத்து வராது. தன்னை மறைத்து கொண்ட தேவனாய் சவுல் காணப்பட்டார். அதனால் தன்னை அப்போ பாதிக்கப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம். தேவன் வசனம் சோத்திரம் உண்டாதாக இந்த காரியத்திலலாம் ஒரு காரியம் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் என்ன அப்படின்னா, கர்த்தர் ஏன் நன்மை செய்து ஒரு மனுஷனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் நன்மை செய்து தான் அவர் கூட இருக்கிறதை ஏன் வெளிப்படுத்தினார் அப்படின்னா, யாருக்கு அப்படி செய்தார் அப்படின்னா, இந்த முறை பார்த்தோம் இல்லையா, ஒரு 10-12 காரியம் பார்த்தோம் இல்லையா, தன்னை பயந்தவர்களுக்கு அப்படி செய்திருக்கிறார். தன்னை பயந்தவர்களுக்கு அப்படி செய்திருக்கிறார். வாசிக்கலாம், சங்கீதம் 31:19 வாசிங்க. சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுஷருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்மை நன்மை எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திர முன்னாடி உண்மை நம்பர்களுக்கும் நீ உண்டு பண்ண நன்மை எவ்வளோ இருக்குது? எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறார். என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? அப்போது நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, ஏதாவது சந்தர்ப்பத்தை விட்டோம் தேவன் அவர்களுக்கு நன்மை சேர்ந்து நான் அவரோட இருக்கிறேன் என்றும் அவரோட உலாவ என்றும் அவருடைய ஜனம் என்றும் நான் அவர் தேவனாக இருக்குங்கிறதே காண்பிக்க தேவனாக இருக்கிறார். யாருக்கு அப்படின்னு பார்க்குறோம்? நமக்கு பயந்தவர்களுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்குறோம், அடுத்த சைடு பார்க்குறோம் என்ன அப்படின்னா, நமக்கு பயப்படாதவர்களுக்கு, துணிகரமாக செய்கிற பாவம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் அவர்களை சிட்சித்து நான் மத்தியதான் உழவுறேன்டா, நீனே ஜனதாண்டா, நான் உன் தேவன் தாண்டா என்று சொல்லி கர்த்தர் அங்கே என்ன செய்கிறார்? அங்கே தன்னை காண்பிக்க தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலை அங்கே தன்னை அவர் கூட இருக்கிற தேவனாய் காண்பிக்க தேவனாக, தன்னை வெளிப்படுத்த தேவனாக இருக்கிறார். அப்போ என்ன தெரிஞ்சு அப்படின்னா, பயப்படுறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்து நான் கூட தான் இருக்கிறது நிரூபிக்கிறார். பயப்படாமல் துணியாமல் செய்கிற பாவங்களுக்கு சிச்சித்து நான் கூட தான் இருக்கிறது நிரூபிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தேவ சன்னிதானத்தை தைரியமாக போய் சொல்லாதீங்க. தேவ சன்னிதானத்தை தைரியமாக ஒரு பாவத்தை பண்ணிடாதீங்க. தேவ சன்னிதானத்தை தைரியமாக ஒரு துணிகரமாக ஒரு தப்பை செஞ்சிடாதீங்க. தேவ சன்னிதானத்தை துணிகரமாக ஒரு வார்த்தையை விட்டுறாதீங்க. நிச்சயமாக அந்த கர்த்தர் சிச்சித்து நான் கூட இருக்கிறத நிரூபிப்பார். அதே சமயம் தேவனுக்கு பயந்துருவீங்க. உங்களுக்கு நன்மை செய்து நான் கூட தான் இருக்கேன்னு சொல்லி காட்டுவார். ஹல்லேலூயா. இந்த ரெண்டும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் தேவனுக்கு பயப்படாமலும் துணிகரமாக இருந்தும் சில சிச்சித்தும் நீங்கள் மறுபடியும் பாவம் செஞ்சானா தன்னை மறைத்துக் கொள்ள தேவன். அவரை தேவனை தேடி தான் கண்டுபிடிக்கும். ஹல்லேலூயா. தேவ வசனம் சோத்திரம் உண்டாதாக அந்த காரியத்தை மனதில் வச்சுக்கோங்க. சங்கீதம் 103:13 வாசிக்கலாம். சங்கீதம் 103:13.
பயந்தவர்களுக்கு நன்மை செய்து தம் கூட இருக்கிறதை நிரூபிக்கிறார். நமக்கு பயப்படாமல் துணியாமல் செய்கிற பாவம் செய்வர்களுக்கும் அவர் அழைப்பில் இருந்தாமானால் கர்த்தரை சிக்ஷித்து நீ என் ஜனம் என்றும் நான் உன் தேவன் என்றும் நான் கூடுதல் இருக்கிறேன் மத்தியில் உலக கொண்டிருக்கிற கர்த்தர் அங்கே தன்னை வெளிப்படுத்தி அங்கே தான் இருக்கிறது அங்கே காட்டுகிறார். சோத்திரம் உண்டாத சங்கீதம் 94:7 வாசிக்கும் போது சில கேள்விகளும் கேட்பாங்க. ஏற்கனவே சொல்கிறாங்க தேவன் இருக்கிறாரோ மதிகாரம் சொல்லி கொண்டிருக்கான்னு சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அந்த மாதிரி சில ஆட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் அவன் நன்மை செய்தவர்கள் என்ன செய்வார்? தேவன் இருக்கிறதே காட்டுவாராங்க. ஒருவேளை அவன் தேவன் இருக்கிறத அறிந்தும் கூட தேவன் இருக்கிறத அவர் கேட்டாலும் கூட அன்பு கர்த்தர் சிச்சித்து அவர்கள் என்ன செய்வார்? தான் இருக்கிறதே காட்டுவாராங்க. அடுத்த பாயிண்ட் 94:7 வாசிக்கலாம். ஜனத்தில் மிருகம் உள்ளவர்களை உணர்வடைங்கள். மூடரை எப்பொழுது புத்தியமான்கள் ஆவீர்கள். காலை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. ஆமென். ஃபர்ஸ்ட் வாசம் 7 என்ன வாசிங்க? கர்த்தர் பாரார். யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்கிறார். பாருங்க வசனம் என்ன சொல்லுது? நாம் மத்தியில உலாவி உன் தேவனாக போய் நீ ஜனமே. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் பாரார். பார்க்க மாட்டாங்க. எப்படி? யாக்கோபின் தேவன் கவனியார், கவனிக்க மாட்டாங்க. பாருங்க இப்படிதான் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கர்த்தர் நம்ம மத்தியில் தான் இருக்கிறார், நம்மளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார், அவரோட கண்கள் மத்தியில் உலாய் கொண்டு தான் இருக்குது, நம்மளை கவனிச்சு கொண்டு இருக்கிறார். என் கண்கள் மத்தியில் என் கண்கள் மேலே வைத்து உனக்கு ஆலோசனை கொடுத்து பணி இருக்கிறார். அவர் கண்களை பார்த்து கொண்டு இருக்கிறது, அவர் வந்து உலாய் கொண்டு இருக்கிறார். நீ தப்பு செய்யவும் பார்க்கிறார், நீ நன்மை செய்யவும் பார்க்கிறார். ஆனால் எந்த இடத்துலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் வந்து ஒரு அறியாமைனாலும் ஒரு இன்னசென்டாக இருக்கிற நேரத்திலையும் ஒரு குறைப்பட்ட நேரத்திலையும் ஒரு கீழ்ப்பட்ட நேரத்திலையும் ஒபீடியன்ஸ் நேரத்திலையும் ஒரு சகல சந்தர்ப்பத்திலையும் கர்த்தர் மத்தியில் உலாவி அவர் நன்மை செய்து தான் இருக்கிறத காண்பித்து கொண்டே தான் இருப்பார். ஹல்லேலூயா. அதே சமயம் இது நீ பயந்தவர்களுக்கும் இப்படி நடக்கும். அதே சமயம் பயப்படாமல் புதிகரமாக பாவம் செய்வர்களுக்கும் கர்த்தர் பார்க்க மாட்டார், கர்த்தர் இதெல்லாம் என்ன செய்ய கவனிக்க மாட்டார். அப்படி நினைச்சிங்கன்னா அவர் மத்தியில் தேவன் உலாவி அந்த பாவத்தை அவர் சிச்சித்து மறுபடியும் நீ என் ஜனம் என்றும் நான் உன் தேவன் என்றும் என்று சொல்லி நான் மத்தியில் இருக்கிறேன்னு சொல்லி உலாவி கொண்டு இருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டேன்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல நிரூபித்து காட்டுவார். 7 வருஷம் எப்படி இருக்கிறது நிரூபித்து காட்டுவார். ஆகையாலே எந்த ஸ்டேட்டஸ்னாலும் பரவாயில்ல, நீங்கள் பயந்திருக்க ஸ்டேட்டஸ்னாலும் பரவாயில்ல, நீங்கள் பயந்திருக்காமல் துணியாமல் நீ பயப்படாமல் துணியாமல் செய்த பாவத்தில் இருந்தால் அந்த ஸ்டேட்டஸ்னு பரவாயில்ல, கர்த்தர் உங்களோடு இருக்கின்றதை காண்பித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் மத்தியிலே உலாவுகளை காண்பித்து கொண்டே இருப்பார். என்ன நீங்கள் பயந்திருந்து இருந்தால் கர்த்தர் நன்மை செய்து உங்களுக்கு தான் இருக்கிறதை காட்டுவார். நீங்கள் பயப்படாமல் இருந்தோம்னா கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்தோம்னால் சில பாவங்களை துணியாமல் செய்வோமானால் கர்த்தர் சிரிச்சிட்டு தான் நான் உங்களுக்கு இருக்க சொல்லி காட்டுவார். ஆகையினாலே நாம் தொடர்ந்து கர்த்தருக்கு பயந்து தேவ பிள்ளைகளாக தொடர்ந்து தேவ ஜனங்களை காணப்பட்டு கர்த்தர் வந்து உலாவில் இருந்து தான் இருக்குங்கிறதை காண்பிக்கும் பொருட்டாக அவர் கர்த்தர் கூட இருக்குங்கிறதை நாம் சுயித்திருக்கும்படியாக நாம் கர்த்தருக்கு பயந்து இருக்க பழகி போவோமாக. ஆக தொடர்ந்து கர்த்தருக்கு பயந்து நாம் தேவசத்தை செய்வோம். கர்த்தர் கூட இருந்து நம்ம வழிநடத்தி ஆசீர்வதிப்பாக. தொடர்ந்து கர்த்தர் நம்மளை அவர் காண்பிக்க தேவனாக மத்தியில் நம்மளை இருந்து நம்ம ஆசீர்வதிப்பாக. கர்த்தர் நம்மை வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமளும் அப்படின்ட்டு கர்த்தர்